மேம் வீடியோ டிசேபிள்டா இருக்கு. என்னால ஓபன் பண்ண முடியல. நீங்க தான் பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லுங்க. Hello, hi. Very warm welcome to one and all who are present here. Myself, Monica Venkatesan. I'm a functional wellness coach in Wellness community. இப்போ இந்த வெயிட் லாஸ் செஷன்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 4 monthsல எப்படி வந்து 20 kgs வரைக்கும் வெயிட் லாஸ் பண்றது. அது மட்டும் இல்லைங்க, இன்ஃபர்டிலிட்டி அண்ட் பிசிஓடிஸ் அண்ட் டயபெட்டிக்ஸ் இதெல்லாம் எப்படி ரிவர்ஸ் பண்றதுங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். எப்படி நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மெயின் ரீசன் எங்க வெல்சன்ஸ் கம்யூனிட்டியோட விஷன் அண்ட் மிஷன் தான் காரணம். எங்க வெல்சன்ஸோட மிஷன் அண்ட் விஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இயர் எண்டுக்குள்ள 10 lakh பீப்புளோட ஹெல்த் இஷ்யூஸை ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கணும்ன்றது தான். இதுல நிறைய ஹெல்த் சீக்ரெட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நம்ம நிறைய கத்துக்க போறோம். அண்ட் நம்ம வெயிட் லாஸ் செஷன் இப்போ வந்து த்ரீ த்ரீ பேனலா நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் செஷன் பாத்தீங்கன்னா சயின்டிபிக் பார்ட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பேனல் ஷேரிங். இந்த பேனல் ஷேரிங்ல நம்ம கூட ஆல்ரெடி டயட் பண்ணிட்டு இருக்க மெம்பர்ஸ் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களோட லைஃபோட ஜேர்னியை பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. அண்ட் த தேர்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செஷன், Q&A. இந்த Q&Aல உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்க கேள்விகள் ரிலேட்டட் டு எனி ஹெல்த் இஷ்யூஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அந்த செஷன்ல நீங்க ஹேண்ட் சிம்பிள் ரைஸ் பண்ணிட்டு உங்க கொஸ்டினை போஸ்ட் பண்ணீங்கன்னா மேம் உங்களுக்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த செஷன் வந்து சயின்ஸ் பார்ட். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வி ஹவ் இன்வைட்டட் மிஸ்ஸஸ் வசந்தி, அ சீனியர் எக்ஸ்பர்ட் இன் அவர் வெல்சன்ஸ் கம்யூனிட்டி. அவங்க கீழே கிட்டத்தட்ட 10 கண்ட்ரீஸ்க்கு மேல பீப்புள் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2000 மெம்பர்ஸ்க்கு மேல டயட்டிங்ல இருக்காங்க அவங்க கிட்ட. இப்போ நம்ம குவிக்கா அவங்கள டிஜிட்டல் ஸ்கிரீனுக்கு இன்வைட் பண்ணிடலாம். I welcome you, Mrs. Vasanthi, to the digital screen. Thank you so much, Monica. It was a warm welcome. Okay. ஸோ இப்போ நம்ம இந்த செஷன்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்துடுறேன். பிகாஸ் உங்களோட ஹெல்த் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்க இந்த செஷன்ல ஜாயின் பண்ணிருக்கிறது இட் இஸ் ஐ மீன் வெரி பிக் கங்க்ராட்ஸ் டு யூ ஆல். பிகாஸ் உங்க ஹெல்த் ரிவர்ஸ் பண்ணணுமோ இல்லைன்னா உங்களோட வெயிட் ஐ மீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வந்திருக்கிறதுனால இட் இஸ் அ பிக் திங். கிரேட் கங்க்ராட்ஸ் டு யூ ஆல். அண்ட் யா, ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ள போலாம். சோ நம்ம இப்ப நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க, மேம் 120 டேஸ்ல எப்படி வந்து 20 kgs வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அண்ட் எப்படி இது பாசிபிளா, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ரிவர்சல்னு சொல்றீங்களே அதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் நிறைய மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எஸ், இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். சோ அதை சொல்லி தரதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி செஷன். சோ இங்க பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்ன்னு சொல்லும் போது நிறைய நிறைய இது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், மோட்டிவேஷன், எக்ஸசைஸ், நியூட்ரிஷன், விட்டமின்ஸ், சக்சஸ், இட்ஸ் கார்டியோ, எவ்ரிதிங். ஒரு 360 டிகிரில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வெயிட் லாஸ்ங்கிறது. வெயிட் லாஸ் ஜஸ்ட் ரேண்டமா பண்றது கிடையாதுங்க. இட் ஷுட் பி அ ஹோலிஸ்டிக் அப்ரோச். லைக் எல்லாமே எல்லா இதுவும் கொடுத்து பண்ணும்போதுதான் ஒரு வெயிட் லாஸ் போது நம்ம சக்சஸ்ஃபுல்லா அதை சஸ்டெயின் பண்ணி நம்ம மூவிங் ஃபார்வர்ட் நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு பர்சனா நம்ம இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ இந்த இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் டு மேக் யூ அவேர் தட் நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73% ஆஃப் பீப்புள் ஆர் ஓவர் வெயிட். அண்ட் ஆல்சோ லைக் ஒரு 2ல ஒருத்தர் வந்து ஓவர் வெயிட்ல இருக்காங்கன்றது ஷாக்கிங் நம்பர். ஸோ அதை சொல்றதுக்காக தான் நான் இந்த ஸ்லைட் வச்சிருக்கேன். ஸோ மேக்சிமமா ஏஜ் ரிஸ்க் இந்த ஒபிசிட்டி ரிஸ்க் பாத்தீங்கன்னா 28 to 38 இயர்ஸ்க்குள்ளதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கும் போதோ இல்ல வந்து பிஃபோர் மேரேஜ் நிறைய சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா, நான் வந்து மேம் இல்ல நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் வெயிட் போட்டுட்டேன், இல்ல ஆஃப்டர் வந்து கிட்ஸ் வெயிட் போட்டுட்டேன், பிஃபோரா நான் வந்து ரொம்ப அண்டர் வெயிட்ல தான் மேம் இருந்தேன், எப்படி இது வெயிட் போட்டேனே தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏஜ் கேட்டகரி பாத்தீங்கன்னா 28 to 38 இயர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் ரிஸ்க்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஆவரேஜ் பர்சன் வந்து 26ல இருந்து 38 இயர்ஸ்க்குள்ளதான் இந்த ரேஞ்ச்ல இந்த ஒபிசிட்டி கேட்டகரிக்குள்ளேயே வராங்க. அண்ட் இந்த ஆவரேஜ் பிஎம்ஐ பாத்தீங்கன்னா இட் இஸ் 25.5. பட் நம்ம வெல்சன்ஸ்ல பாத்தீங்கன்னா 22 BMI we are following.
டு என்ஷூர் தட் நம்ம ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்கோம் அண்ட் ஹெல்தியான ஒரு பர்சனா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறோம்ன்றத என்ஷூர் பண்றதுக்கு தான் நம்ம அந்த 22 BMI ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி இஸ் ஆக்சுவலி குளோபல் எபிடமிக் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த ஒபிசிட்டினால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்னால ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலா இந்த வெயிட் கெயின் ஆகுது அப்படின்ன போதே நம்ம பாடி ஆக்சுவலா பியூட்டிஃபுல் திங், பியூட்டிஃபுல் மெக்கானிசம் அண்ட் பியூட்டிஃபுல் சிக்னல்ஸ் நம்ம பாடி கொடுக்கறது தாங்க நிறைய விஷயத்துல நம்மளுக்கு சொல்லும். ஸோ அதுல ஒரு விஷயம் தான் இந்த வெயிட் கெயினுமே. ஓகேங்களா? சோ நம்ம வெயிட் கெயின் ஆக ஆக சம்திங் இட் இஸ் டெல்லிங் ஆர் பாடி, லைக் உங்க பாடியில ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, சோ அதை நீங்க பாருங்கன்னு சொல்றதுக்கு தான் நம்ம வெயிட் கெயினே ஆகுது. சோ அப்ப நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சு ஓகே நம்ம வெயிட் கெயின் ஆகுறோம், சம் இஷ்யூன்னு சொல்லி வி ஹாவ் டு மேக் ஷுர் நம்ம வந்து ஐடியல் வெயிட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவுமே கூட நிறைய பேர் ஓவர் வெயிட்னால ஐ மீன் இந்த ஒபீஸ் கேட்டகரியில இருக்காங்க. அண்ட் டயபெட்டிக்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம த்ரீ மோஸ்ட் மேஜர் கண்ட்ரீஸ்ல வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த த்ரீ ரேங்கிங்லேயே இருக்கும் ஆக்சுவலி நம்ம. அண்ட் இப்போ ரொம்ப வந்து காஸ் ஆஃப் கன்சர்ன் பாத்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டி தான். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். சோ நான் சொன்ன மாதிரி தான் ஒபிசிட்டி வந்து இப்போ நம்ம இருக்கிற இந்த 2024, ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2045க்குள்ள ஒரு சர்வே, ஒரு ரிசர்ச்சே இருக்கு சேயிங் தட் அந்த ஒபிசிட்டி இந்த நம்பர் வந்து இட் இஸ் கோயிங் டு கெட் ட்ரிபிள்டு. அதோட லைக் இப்போ நம்ம 75%ல இருக்கோம், 50%ல இருக்கோம் அப்படின்னா 75% பீப்புள் பாப்புலேஷன் ஓவரால் ஓவர் த வேர்ல்ட் வந்து இந்த ஒபிசிட்டி கேட்டகரிக்கு வரப்போறாங்க 2045க்குள்ள அப்படின்ற ஒரு ரிசர்ச் சர்வேவே இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் பாருங்க, 1970ல கிட்டத்தட்ட 45% ஆஃப் பீப்புள் தான் வந்து ஓவர் வெயிட்ல இருந்திருக்காங்க. பட் 2020ல பாத்தீங்கன்னா அப்படியே இந்த கிராஃப் இட் இஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த இன்க்ரீஸ் வந்து கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ வி ஷுட் மேக் ஷுர் தட் நம்ம இந்த பிஎம்ஐ பார்த்து நம்ம ஐடியல் வெயிட்ல இருக்கிறோன்றத பாத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஓவர் வெயிட்னால நிறைய விஷயம் நான் சொன்ன மாதிரி அது ஒரு சிக்னல் நம்ம உடம்புக்கு கொடுக்கறது. ஸோ நிறைய இஷ்யூஸ் நடக்கும். லைக் இந்த ஓவர் வெயிட் இருக்கிறதுனால நிறைய ஹெல்த் ரிஸ்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைக் டைப் 2 டயபிட்டிஸ், மேஜர் ஹெல்த் ரிஸ்க் டயபிட்டிஸ் நான் சொன்ன மாதிரி. ஸோ அது வந்து கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர் அதை தொடர்ந்து எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக், ஹை கொலஸ்ட்ரால், எவ்ரி திங் இஸ் இன்டர் ரிலேட்டட் வித் ஒன் அனதர். கால் பிளாடர் டிசீஸ், பிகாஸ் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸுமே எல்லாமே இட் இஸ் இன்டர் கனெக்டட் தான். ஓகேங்களா? சோ நிறைய பேருக்கு இந்த ஒபிசிட்டினால தூக்கமின்மை இருக்கும், ஸ்லீப் ஆப்னியா அது இருக்கும். அண்ட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஸோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஓவர் வெயிட்ல இருக்கிறதுனால அவங்க ஜாயிண்ட்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. லைக் அந்த இப்ப இந்த பாக்குறீங்களே இந்த ரெண்டு போன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற அந்த கார்டிலேஜ், அந்த தின்னான ஒரு லேயர் கார்டிலேஜ்ன்ற ஒரு டிஷ்யூ வந்து அது தேய ஆரம்பிக்கும், இல்ல உதிர ஆரம்பிக்கும். ஸோ அது பேர் தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓவர் வெயிட்ல இருக்கிறவங்க நீங்க நிறைய பேருக்கு சொல்லி கேட்டிருப்பீங்க இல்லையா, லைக் நம்மளால பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியல, முட்டி வந்து எனக்கு ஏதோ சவுண்ட் போடுது, சோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் அந்த ஓவர் வெயிட்னால வர இந்த நீ பெயின், அதனால இந்த கார்டிலேஜ் தேய்மானம், எலும்பு உதிர ஆரம்பிக்கும். சோ அதனாலதான் இதெல்லாம் வருது. அண்ட் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இஸ் செப்பரேட் டாபிக். சோ நம்ம பார்த்திருப்போம் நிறைய பேர் வந்து ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம். பட் இப்போ கரண்ட் சினாரியோல நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் ஒன்று இருக்கு. சோ ஆல்கஹால் குடிக்காதவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் டிசீஸ் ப்ராமினெண்டா வந்துகிட்டு இருக்கு. அண்ட் கிட்ஸுக்குமே நிறைய கிட்ஸுமே வந்து இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்னால இப்போ அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க, விச் இஸ் ரியலி லைக் அது நம்பவே முடிய மாட்டேங்குது. நிறைய கிட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த டிசீஸ்னால அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் மேஜரா கேன்சர், இதையுமே இந்த ஓவர் வெயிட்னால கேன்சர் ரிஸ்க்குமே ஹையா இருக்கு. பிகாஸ் நம்ம சாப்பிடுற குளுக்கோஸே பாத்தீங்கன்னா இட் இஸ் அது வந்து ஒரு ஃபுட். கேன்சர் செல்ஸ்க்குலாம் வந்து குளுக்கோஸ் வந்து ஒரு இது தீனி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ எவ்வளவு நீங்க குளுக்கோஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளவு கேன்சர் செல்ஸ் இட் வில் ஸ்ப்ரெட், சப்போஸ் இருந்தது அப்படின்னா அந்த கேன்சர். சோ இந்த ஓவர் வெயிட்னால வர்ற இந்த கேன்சரை கூட இட் இஸ் லைக் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போதுல இருந்தே நம்ம கொஞ்சம் கான்சியஸா நம்ம ஹெல்த்தை இது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதையுமே we have high chances of avoiding this. ஓகேங்களா? சோ இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த பிஎம்ஐ சார்ட், சோ நான் சொன்னேன் இல்லையா 22 பிஎம்ஐ ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அந்த சார்ட் தான் இது. சோ நீங்க பாத்தீங்கன்னா அண்டர் வெயிட், நார்மல், ஓவர் வெயிட்னு கேட்டகரிஸ் இருக்கு. சோ இத பார்த்து நீங்க பாத்துக்கலாம் லைக் எந்த எந்த கேட்டகரியில நீங்க வரீங்க, ஓவர் வெயிட்ல இருக்கீங்களா, இல்ல எக்ஸ்ட்ரீம்லி ஒபீஸ்ல இருக்கீங்களா, இல்ல நார்மலா இருக்கீங்களான்னு இதை பார்த்தா யூ வில் கெட் an ஐடியா. ஸோ கூகுள்லயே கூட இருக்கு. ஸோ ஜஸ்ட் யூ கேன் கோ அண்ட் செக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்.
சோ பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, குளுக்கோஸ் தான் வந்து மேஜர் ரீசன் நம்ம கேன்சர் செல்ஸ் இதுக்கலாம். சோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சுலின், இன்சுலின்ன்றது ஆக்சுவலி இட் இஸ் அன் ஹார்மோன் விச் இஸ் செக்ரீட்டட் ஃப்ரம் ஆர் கணயம், கணயம் இருக்கு இல்லையா, pancreas. சோ அதுல இருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன் தான் இன்சுலின். ஓகேங்களா. சோ இப்ப இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா ஒரு செல் இருக்கு. சோ அதுக்கு வந்து ஒரு கீ மாதிரி இன்சுலின் அப்படின்னு இந்த பிக்சர் டிபிக் பண்ணிருக்கு. சோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளோட இன்சுலினோட வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற சாப்பாடு குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. சோ அந்த குளுக்கோஸ் கொண்டு போய் இன்சுலின் கொண்டு போய் எல்லா செல்ஸ்க்கும் சேர்க்கும். சோ அதுதான் இந்த இன்சுலினோட வேலை. இட் இஸ் லைக் அ கீ டு த செல். ஓகேங்களா. சோ அதுதான் இந்த பிக்சர் டிபிக் பண்ணிருக்கு. அண்ட் நிறைய குளுக்கோஸ் சேனல்ஸ்மே இருக்கு நம்ம பாடியில. சோ இது ஜஸ்ட் பிக்சர் டு டிபிக். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நிறைய மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ் இருக்கு. லைக் ஹார்ட் டிசீஸ், லிபிட் ப்ராப்ளம்ஸ், ஹைப்பர் டென்ஷன், டைப் 2 டயபிட்டிஸ். நான் போன ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். ஸோ இது எல்லாமே மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ், டெமென்ஷியா, கேன்சர், பிசிஓடி மேஜர் காஸ் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வர ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் இது பாத்தீங்கன்னா பிசிஓடி. ஸோ இது வந்து மேஜரா பாத்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டிக்குமே லீட் பண்ணி நிறைய பேர் வந்து இந்த குழந்தையின்மையினால தவிக்கிறதுக்கு காரணமா இந்த பிசிஓடி ஒரு ரீசனா இருக்கு. ஸோ அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். சரிங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்மே இட் இஸ் ஒன் ஆஃப் த சிண்ட்ரோம், மெட்டபாலிக் சிண்ட்ரோம். அண்ட் கீழே இருக்கிற சார்ட் எதுக்கு கொடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு கிரீன் சைட் டிபிக்ஸ் தட் ஒரு நல்ல ஃபுட் எடுக்கிறீங்க, லைக் ஃபேட் கண்டென்ட் நல்லாவே எடுக்கலாம். குட் ஃபேட் இந்த சென்ஸ், ஃபேட் இந்த சென்ஸ் குட் ஃபேட் நிறைய எடுக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி குட். அந்த இன்சுலினை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்மள. அதே மாதிரி ப்ரோட்டீன், நெக்ஸ்ட் கம்ஸ் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் இன்டேக்குமே யூ ஷுட் மேக் ஷூர் யூ டேக் அடக்வெட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் யுவர் பாடி. ஏன்னா ப்ரோட்டீன் வந்து நம்ம சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா, பில்டிங் பிளாக் ஆஃப் அவர் பாடி தான் ப்ரோட்டீனே. ஸோ எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன் கண்டிப்பா தேவை. ஸோ யூ மேக் ஷூர் ப்ரோட்டீன் கண்டென்ட் நல்லாவே எடுக்கிறீங்க அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வெஜிடபிள்ஸ். அஃப்கோர்ஸ் வெஜிடபிள்ஸ் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. ஸோ நிறைய வெஜிடபிள்ஸும் எடுங்க. அண்ட் தே ஆல்சோ ஹேவ் ப்ரோட்டீன் கண்டென்ட், பட் கார்ப்ஸ்மே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனாலதான் இந்த நம்பர் 4ல இருக்கு வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த ரெட் சைட் அவாய்டட் இதுன்னு பாத்தீங்கன்னா டியூபர்ஸ், அதாவது பூமிக்கு அடியில விளையிற காய்கறிகள், அதாவது இந்த பொட்டேட்டோ, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த கருணக்கிழங்கு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்னுமே நம்மளுக்கு ஜாஸ்தியா தான் ஆகும். ஓகேங்களா. அண்ட் ரிஃபைன் கார்ப்ஸ் சொல்லும் போது நல்லா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், சாட் ஐட்டம்ஸ், எல்லாமே இந்த ப்ராசஸ் பண்ண ஃபுட்ஸ். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதை காட்டுறதுக்கு தான் இந்த சார்ட் இருக்கு. ஸோ வாட் யூ ஹேவ் டு அவாய்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நமக்குள்ள நம்ம போகாம இருக்கிறதுக்கு, அண்ட் என்ன எடுக்கக்கூடாதுன்றது ஒரு மேஜரா ஒரு இதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். சோ இந்த ப்ராசஸ் எப்படி நீங்க கேட்டீங்க இல்லையா, அதுக்கான ஆன்சர் 120 டேஸ்ல எப்படி 20 kgs வரைக்கும் லூஸ் பண்ணலாம். சோ அதுக்கான ஆன்சர் இங்க நான் சொல்றேன். சோ கிளைகோஜீனாலைசிஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஆக்சுவலா இங்க பாருங்க, இந்த ஈட்டிங்னு சொல்ற போது நம்ம மேஜரா நம்ம கார்ப்ஸ் தான் எடுக்கிறோம் இல்லையா. நம்ம சாப்பிடுறது எல்லாமே கார்ப்ஸ் நிறைய. சவுத் இந்தியன் பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை, சாப்பாடு, கூட்டு, பொரியல் அண்ட் டீ, காஃபி, இதெல்லாமே மேஜரா கார்போஹைட்ரேட். ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எடுக்கும் போது நம்ம பிளட்ல வந்து ஆக்சுவலா குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயிரும். சோ குளுக்கோஸ் ஒன்ஸ் குளுக்கோஸ் வந்த உடனே நம்மளோட பிரெயினுக்கு பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு இல்லையா, சோ அங்க வந்து ஒரு சிக்னல் போகும். லைக் குளுக்கோஸ் வந்த உடனே ஒரு சிக்னல் போகும். சோ டு pancreas இன்சுலின் செக்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சிக்னல் போகும். ஓகேங்களா. சோ அந்த இன்சுலின் செக்ரீட் ஆன உடனே, pancreasல இருந்து செக்ரீட் ஆன உடனே இந்த இன்சுலின் இஸ் கோயிங் டு டேக் அப் நான் சொன்ன மாதிரி தான் அந்த குளுக்கோஸை கொண்டு போய் செல்ஸுக்கு எல்லாம் சேர்க்கணும். சோ அதோட வேலையே அதுதான். ஓகேங்களா. சோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த குளுக்கோஸ் எல்லாம் வந்து சேர்ந்து என்ன ஆகும், குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கும் செல்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது ஃபேட்டா அடிப்போஸ் செல்ஸ்ல போய் ஃபேட்டா சேர்ந்துரும். சோ இப்படிதான் நம்ம ஃபேட்டை வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கும். 20 kgs 30 kgs ஆஃப் ஃபேட் அக்யூமுலேட் ஆயிருக்கிறது இப்படிதான். ஓகேங்களா. சோ இப்போ இந்த ஃபாஸ்டிங் விண்டோல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறது இல்ல. சோ ஆக்சுவலா இட்ஸ் பியூட்டிஃபுல் திங் ஃபாஸ்டிங்ன்றது. சோ அங்கதான் வந்து நம்ம ஃபேட் பர்னிங் ப்ராசஸே நடக்கும். ஓகேங்களா. சோ ஃபாஸ்டிங்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த பிளட் குளுக்கோஸ் நம்மளுக்கு உடம்புல கம்மியாக எதுவும் எடுக்க மாட்டோம் இல்லையா. சோ அப்ப கம்மியாகும் போது அதே pancreasல இருந்து குளுக்ககான்ன்ற ஹார்மோன் செக்ரீட் ஆகும். சோ குளுக்ககான் இட் இஸ் an ஆன்டி ஹார்மோன் ஆஃப் இன்சுலினே சொல்லலாம். ஓகேங்களா. சோ இந்த குளுக்ககான் ஆக்டிவேட் பண்ணிட்டு அங்க இந்த லிவர் வில் பிரேக் டவுன் த கிளைகோஜன், அதாவது நம்ம ஃபேட் ஸ்டோர்ஸா சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா. சோ அது எல்லாமே பிரேக் டவுன் பண்ணி நம்மளுக்கு எனர்ஜியா கொடுக்கும். சோ தட் இஸ் ஹவு we are going to burn fat in the processல. சரிங்களா. சோ இப்படிதான் இந்த ஃபேட் பர்னிங் ப்ராசஸ்மே நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா the 4 pillars of optimal health அப்படின்னு போட்டிருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா the mental health, physical health.
ஸோ மென்டல் ஹெல்த்னு பார்க்கும்போது வி ஆல் மஸ்ட் ஹாவ் அ பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் திங்ஸ் வி ஷுட் டூ. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வெயிட் லாஸ்ன்னு ஒரு ஜேர்னி பண்ணும்போது நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பண்ணாத, வேலைக்கு ஆகாது, எதுக்கு நீ குண்டா இருந்தாலே அழகாதான் இருக்க, இப்படி எல்லாம் சில பேர் நிறைய சொல்லுவாங்க. பட் ஆனா மேஜரா நம்மளோட ஆட்டிடியூட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆகணும் மைண்ட்ல. நம்ம ஹெல்த்துக்காக இது பண்றோம், நம்மளோட நம்ம இதுக்காக ஐடல் வெயிட் வரணும், இல்ல ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருந்தா ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருந்தா மட்டும்தான் இது ஃபார்வர்டா பாசிபிள். ஓகேங்களா? சோ அது கண்டிப்பா யூ ஷுட் மேக் ஷுர் யூ ஹேவ் தட் ஆட்டிடியூட் வித் யூ, பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் adequate ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேக் ஷுர் நீங்க நல்லா தூங்குறீங்க. 8ல இருந்து 9 மணி நேரம், 7 to 8 hours அட்லீஸ்ட் தூங்கணும். கண்டிப்பா தூக்கம் இஸ் அ மஸ்ட். ஓகேங்களா? ஸோ டு ஹேவ் யுவர் மென்டல் ஹெல்த் ப்ராப்பரா இருக்கிறதுக்கு. அண்ட் பிசிக்கல் ஹெல்த்னு சொல்லும் போது எக்ஸசைஸ் அஃப்கோர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட்ஸ். அங்க அண்ட் மேஜர் பார்ட்னு பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ இங்க தான் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் ஆஸ் அ வெல்னஸ் கோச்சா. சரிங்களா? ஸோ கண்டிப்பா வந்து எக்ஸசைஸ் லைக் டயட் மூலியமா, அதாவது ஃபுட் மூலியமான்னு பார்க்கும்போது கண்டிப்பா 80% இஸ் த்ரூ ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ஒன்லி. அண்ட் 20% அஃப்கோர்ஸ் இட் இஸ் எக்ஸசைஸ். எக்ஸசைஸுமே முக்கியம் தான். சோ இப்ப லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் அசஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா நோ யோர் பிஎம்ஐ. சோ ஃபர்ஸ்ட் நான் சார்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அந்த சார்ட்டை பார்த்துட்டு நம்ம எந்த பிஎம்ஐல ஃபர்ஸ்ட் இருக்கோம், ஓவர் வெயிட்ல இருக்கோமா, அண்டர் வெயிட்ல இருக்கோமா, நார்மல் வெயிட்ல இருக்கோமா, ஒபீஸ் கேட்டகரியில இருக்கோமான்னு ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா லிபிட் ப்ரொஃபைல். லிபிட் ப்ரொஃபைல் சொல்லும் போது நிறைய கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு, ஃபேட் அக்யூமுலேட் ஆயிருக்கா லிவர்ல, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கா. சோ இதெல்லாமே அசஸ் பண்றதுக்கு இந்த லிபிட் ப்ரொஃபைல் ரொம்ப உதவும். அண்ட் HbA1c அப்படின்னு பார்க்கும்போது இந்த HbA1c வந்து 3 மந்த்ஸ்க்கான பிளட் சுகர் ஆவரேஜ். சோ இதையுமே பார்த்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க உங்க டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா, இல்ல ப்ரீ டயபெட்டிக்ல இருக்கீங்களா, நார்மலா இருக்கீங்களா. சோ இதை பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அண்ட் தைராய்டு இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் வெயிட் கெயின். சோ வந்து ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த தைராய்டு TSH லெவல்ஸ் எப்படி இருக்கு இதையும் பார்க்கலாம் நம்ம தைராய்டு லெவல்ஸ்ல. அண்ட் ஹீமோகுளோபின் பத்தி சொல்லும் போது நம்மளுக்கு இந்த ஹீமோகுளோபின் ஹெச்பி கண்டென்ட் எவ்வளவு இருக்கு நம்ம உடம்புல. சோ அதுவுமே ஒரு மேஜரான ஒரு டெஸ்ட் நம்ம பண்ணணும். அண்ட் கிரியாட்டினைன் ஃபார் கிட்னி ஃபங்க்ஷனிங்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக கிரியாட்டினைன் டெஸ்டும் பண்ணணும். சோ இது எல்லாமே எதுக்கு பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் பண்ணாதான் we can help you. லைக் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க கோச்சை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா we can help you with your diet. எப்படி உங்களுக்கு, ஏன்னா பிகாஸ் இட் இஸ் கஸ்டமைஸ்ட் டயட்ங்கிறதுனால we will help you accordingly. So please contact your coach after this session. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்மளோட டெஸ்டிமோனியல்ஸ் நான் வீடியோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் டு சி ஏன்னா எப்படி இது ஒர்க் ஆகுது, எப்படி பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி, எப்படி இருந்தது அவங்களோட ஜேர்னி, இதெல்லாம் பார்க்கறதுக்காக ஜஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட இப்போ நம்ம அந்த டயட் பண்ணி நம்ம கம்யூனிட்டியில டயட் பண்ணி ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்து லைக் இருக்கிற ஒரு 3 பேனலிஸ்ட வந்து இன்வைட் பண்ணலான் இருக்கோம். ஸோ அவங்களை இன்வைட் பண்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் ரதிமீனா மேம் ஃப்ரம் சென்னை.
Faizu Nisha ma'am from Chennai. And Priya ma'am from Kuwait. Okay, so yeah, so Radhimina ma'am, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? I'm good, thank you ma'am. So உங்களோட ஜர்னியை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன இன்வைட் பண்ணதுக்கு. பிகாஸ் என்னோட வெல்னஸ் ஜேர்னியை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் அதனாலதான் நான் ரொம்ப பெனிஃபிட். இன்னைக்கு நான் இவ்வளோ ஹாப்பியாவும் இவ்வளோ ஹெல்த்தியாவும் இருக்கேன்னா கண்டிப்பா அது நீங்களும் வெல்சன்ஸ் கம்யூனிட்டிக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னோட காலேஜ் டேஸ்ல தான் நான் கொஞ்சம் வெயிட் புட் ஆன் பண்ணிட்டேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் தைராய்டு குள்ள என்டர் ஆயிட்டேன் அப்படின்னு. ஸோ தைராய்டுனால தான் வெயிட் கெயின் ஆயிருக்கு அப்படின்றதே எனக்கு லேட்டரா தான் தெரிய வந்துச்சு. உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்களும் பிளட் ரிப்போர்ட் கேட்டீங்கல்ல, அப்போ பிளட் ரிப்போர்ட் எடுக்கும் போது நார்மலா தான் இருக்கு. நான் நார்மலா அப்படியே விட்டுட்டேன், கொஞ்சம் சீரியஸா அதை ஹேண்டில் பண்ணல. பிகாஸ் அது எல்லாரும் நார்மல்ட்டாங்க, டேப்லெட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கனால அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஹையா இருக்கு, நீங்க எடுக்கிற டோசேஜ் பத்தாது, நீங்க கொஞ்சம் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்க டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணி இந்த டயட் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க தைராய்டையும் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி உங்க வெயிட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஹெல்த்தியர் வேல அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் நோட் பண்ணேன், எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு ஹெல்த்தியாவும் இப்போ இருக்கேன். என்னோட தைராய்டையும் நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். என்னோட டயட் நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோட ஐடியல் வெயிட் ரீச் பண்றதுக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ என்ன நான் பாக்குறதுக்கே, என்னோட பிசிக்கே, என்னோட சாரி கட்டினா அழகா இருக்கு, சல்வார் போட்டாலும் அழகா இருக்கு. சோ நம்ம எது பண்ணா நம்மளோட அப்பியரன்ஸ் நல்லா இருந்தாலே அது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல. சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கும் வெல்சன்ஸ் கம்யூனிட்டிக்கும் இந்த ஹாப்பினஸ் ஷேர் பண்றதுக்கு. தேங்க்யூ சோ மச் மீனா மேம். உங்களோட ஷெட்யூல்ல நீங்க இந்த உங்களோட டயட் ஜர்னி ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ சோ மச். Faizu Nisha ma'am from Chennai. Hi ma'am. Hello ma'am. So thank you for inviting me. So நான் ஃபைசு நிஷா சென்னையில இருந்து பேசுறேன். ஸோ எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் ஐ வாஸ் கோயிங் ஆன் புட்டிங் ஆன் வெயிட். ஒரு 68 kg கிட்ட ரீச் ஆயிட்டேன். பட் எனக்குள்ள என்ன இருந்ததுன்னா, என்ன இது வெயிட் தானே அப்படின்ற மாதிரி இருந்தேன். பட் வெயிட் இன்க்ரீஸ் ஆக எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. லைக் ஹாஸ்பிட்டல் போறது, பீரியட்ஸ் அப்போ ரொம்ப பெயினா இருக்கிறது. லைக் ஐ வாஸ் ஆல்சோ ஜிம் பர்சன் தான். அப்போ மேரேஜ்க்கு முன்னாடி நல்ல ஜிம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். என் ஜும்பா கூட ஆடி இருக்கேன். நிறைய டயட்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் ஹெல்திஃபை மீலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பைசா கொடுத்து வேஸ்ட் பண்ணி, லைக் தேர் வில் பி நோ ஒன் டு கைட் அஸ். ஓகேங்களா? பட் உங்களை இன்ஸ்டாகிராம் மூலியமா பார்த்து ஜஸ்ட் எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது ஜஸ்ட் ஆஸ்க் மீ அபவுட் உங்க பிளட் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வந்தாதான் எனக்கு என்ன டீவியேஷன்ல இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சோ இன்னும் பிளட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் ஈகர். நான் எப்பவுமே ஏதாவது ஒரு ஃபாலோ பண்ணா பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். ஹஸ்பண்ட் கூட திட்டிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது காசு வேஸ்ட் பண்றது. சோ இது எனக்கு ஒரு லாஸ்ட் ட்ரையா இருக்கணும், இதுக்கு மேல நம்ம எதுக்குமே போக கூடாது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கேவ் அ ட்ரை. பிளட் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்தோன்னே லைக் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ண டயட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம்னா, லைக் நான் ரொம்ப எப்பவுமே பீரியட்ஸ் அப்ப கூட ரொம்ப படுத்து ரொம்ப டயர்டா அப்படியே ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். when I started this diet அப்படியே நார்மலா பீரியட்ஸ் அப்பெல்லாம் நார்மலா வீட்டுல எப்பவுமே இருக்கிற மாதிரி இருந்தேன். அண்ட் வெளியெல்லாம் கூட போய் டிராவல் பண்ண முடிஞ்சது. லைக் பீரியட்ஸ் நம்ம அப்படியே பெட்லயே தூங்கிட்டு இருப்போம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்லி வெயிட் லாஸ் மட்டும் இல்லாம ஒரு ஓவரால் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் எனக்கு இதுல கிடைச்சது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். இப்பயும் இப்போ வெளியில போய் நம்ம ஏதாவது ஒரு வெளியில சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கூட ஐ எம் கம்மிங் பேக். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது திருப்பி வி ஆர் டூயிங் இட்னும் போது ஐ எம் ஈவன் அதை விட ஒரு 2 kg குறைஞ்சுதான் இருக்கேன். ஐ எம் ஃபாலோயிங் திஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஐ எம் என்ஜாயிங் திஸ் லைஃப் ஸ்டைல். அதுதான் சொல்லணும். வெரி ஹாப்பி மேம். தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ அண்ட் ஐ ஷுட் தேங்க் வெல்சன்ஸ் கம்யூனிட்டி ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஜர்னியை ஷேர் பண்ணதுக்கு. ஸோ இட் வாஸ் நைஸ். ஆக்சுவலா நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைலுமே நீங்க அடாப்ட் பண்ணி லைக் இப்பவுமே நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஏதாச்சும் ஒன்று வெளியே சாப்பிட்டா கூட பிகாஸ் யூ லைக் நிறைய நம்ம நாலேஜ் கெயின் பண்ணுவோம் இந்த மூலியமால. இந்த நம்ம 4 months டயட் பண்றோம் அப்படின்னும் போது நல்ல ஒரு நாலேஜ்மே நமக்கு கிடைக்கும். ஸோ வில் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். Yeah, so next Priya ma'am from Kuwait. Hi Priya ma'am. Yeah, hi everyone. Hi Vasanthi ma'am and Shabnam ma'am. Thanks for inviting me. ஆக்சுவலா இந்த ஜேர்னியை நான் சொல்லணும்னா
ரொம்ப ஹார்டான டெசிஷன் எடுத்தணும்னு ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் ஏன்டா இவ்வளோ லேட்டா எடுத்தோம்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா கிட்டத்தட்ட 10 இயர்ஸா என்னுடைய வெயிட் வந்து பாத்தீங்கன்னா குறையவே இல்லை. 68, 69, 70லயே இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ்ல எனக்கு ஆல்மோஸ்ட் 6 கிலோஸ் நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹிப்பு, வெயிஸ்ட்லயும் சரி, ஸ்கின் டோனும் சரி நல்ல மாறி இருக்கு. நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. பிளஸ் அந்த பசி எடுக்கிறதோ ரொம்ப இதுவா இருக்கு. அது மாதிரிலாம் இல்ல. அப்பல்லாம் எப்படின்னா, எனக்கு எது கிடைச்சாலும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஸ்வீட் அது இதுன்னு. இப்ப வந்து எனக்கே ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஸோ இது மாரிலாம் பண்ணணும். அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வசந்தி மேம்க்கு தான். ஏன்னா எனக்கு எப்பவுமே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கான்ஃபிடன்ஸ் ரொம்ப எனக்கு அவங்கள பார்த்து தான் நான் மோட்டிவேட் ஆனதே ரீசனே. ஸோ வேற எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க தான். அதுக்கப்புறமா தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் மட்டும் இல்லாம ஹஸ்பண்டும் சேர்ந்து அவருக்கு டயபிட்டிஸ் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால அவருக்கும் வந்து நாங்க இந்த டயட்ட ஃபாலோ பண்ணோம். ஸோ அவரது பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ்ல நல்ல டிஃபரன்ஸ் அவருக்கு ஆக்சுவலா 8 பாயிண்ட் ஸ்கேல்ல இருந்து இப்போ அவருக்கு 6 பாயிண்ட்ல வந்திருக்கு அவருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹோப் நாங்க இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்ல அத முடிச்சுட்டு, நாங்க மெயின்டனன்ஸ் டயட்ல அதே வெயிட் வந்து நாங்க ஐடியல் வெயிட்க்கு வந்துருவோம் மோஸ்ட்லி. ஸோ ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே கேட்டே இருக்காங்க. "அப்படி என்னங்க டயட்ட ஃபாலோ பண்றீங்க? எக்சர்சைஸ் கூட பண்ண மாட்டேன்றீங்க, குறைச்சிட்டீங்களே!" இததான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இதுவே. "அதுவும் ஃப்ரூட்ஸ் இல்லாம இருக்கீங்களா? ரைஸ் இல்லாம இருக்கீங்களா?" அதனால எல்லாம் ஆச்சரியமா கேட்பாங்க. "இல்லங்க உங்களுக்கே பழகிரும். நீங்க பண்ணி பாருங்க." நானே ரைஸ் சாப்பிடாம இருக்கவே மாட்டேன் நான். எனக்கு ஒரு வேளையாச்சும் ரைஸ் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஆள் நானே வந்து மாறியிருக்கேன்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு நல்ல எஃபர்ட் இது இருக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா விட மாட்டீங்க. அண்ட் நீங்க ரொம்ப கான்ஷியஸா இருப்பீங்க. நீங்க அதுவும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் உங்களுக்கு செட் ஆகும். பழைய ட்ரெஸ் எல்லாம் இப்ப எடுத்து போட்டீங்கன்னா எல்லாமே செட் ஆகும். அது மாதிரி உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. நிஜமா. அதனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். சோ கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. அததான் நான் சொல்லுவேன். வேற ஒண்ணும் இல்ல. அண்ட் வி ஆர் ஹேப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் வெல்சன்ஸ் கம்யூனிட்டி. தேங்க்ஸ் வசந்தி மேம். தேங்க்ஸ் ஷப்னம் மேம். தேங்க் யூ சோ மச் பிரியா மேம். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஷேரிங். Yeah. உங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து நீங்க அடாப்ட் பண்ணி இன்னும் 2 மந்த்ஸ்ல கண்டிப்பா கண்டிப்பா நீங்க உங்க ஹஸ்பண்டுமே டயபிட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் நீங்களுமே வந்து உங்க ஐடியல் வெயிட் ரீச் பண்ணிடுவீங்க மேம். Yeah, thank you. Thank you so much for sharing. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்களோட டயட் ஜேர்னியை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன டிஃபிகல்ட்டிஸ்ல இருந்தாங்க, என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, அதை லைஃப் ஸ்டைல் சேஞ்சாவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது வந்து இட் இஸ் வெரி ஹாப்பி. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அவங்க சொன்னது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் நம்மளோட செஷன்லயே பார்த்தீங்கன்னா Q&A பார்ட். ஸோ நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். எனக்கு டயபிட்டிஸ் இருக்கு, பிசிஓடி இருக்கு, இன்ஃபர்டிலிட்டி இருக்கு, இந்த மாதிரி என்ன கேள்வி, சொரியாசிஸ், ஆர்த்ரைட்டிஸ், ஸோ இந்த மாதிரி இது ரிலேட்டடா வெயிட் லாஸ் மட்டும் இல்ல. ஸோ இது ரிலேட்டடா நீங்க என்ன கேள்வி வச்சிருந்தாலும் ஐ திங்க் யூ ஹவ் நோட்டட் இட் டவுன். ஸோ கண்டிப்பா இப்ப நீங்க இந்த செஷன்ல கேட்க மறக்காதீங்க. அண்ட் இப்ப நம்ம இன்வைட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெல்சன்ஸ் கம்யூனிட்டி ஒரு சீனியரான நியூட்ரிஷனிஸ்ட் தான். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 30+ கண்ட்ரீஸ் மேல கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் ஆல் ஓவர் இந்தியால பாத்தீங்கன்னா 4000 பீப்புள் மேல டயட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரண்ட்லி. ஸோ அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக இப்ப அவங்க வந்து நம்மளுக்காக Q&A பார்ட் எடுக்க போறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹர் டு த டிஜிட்டல் ஸ்கிரீன். வெல்கம் ஷப்னம் மேம். Thank you. Thank you so much, Vasanthi, for your warm welcome. That was a simply superb and a very, very extraordinary, mind-blowing session. Naraya insights கொடுத்திருந்தீங்க regarding the difference between weight loss, fat loss. ஏன்னா நம்ம people வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களை பெர்ஃபார்ம் பண்ணி கிவ் அப் பண்ணி இன்ஃபேக்ட் வந்துட்டு 10 கிலோ 15 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணி ஆனா அதுல சஸ்டெயின் பண்ண முடியாம அகைன் திரும்ப ரீபவுன்ஸ் ஆகுறது. ஆர் டாக்டர் சொன்னாங்க ஆர் வந்துட்டு வேற ஏதாவது ஒரு பிசிஷியன் சொன்னாங்க நான் வெயிட் லாஸ் பண்ணா வந்துட்டு எனக்கு பிரெக்னென்ட் ஆயிருவேன், நான் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு லோ பேக் பெயின்ல இருந்து நான் ரெக்கவர் ஆயிருவேன்னு சொல்லி வெயிட் லாஸ் பண்றீங்க. ஆனா அந்த கோர், அதாவது என்ன ரீசன்காக நீங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணீங்க, அதை நீங்க அச்சீவ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா we are definitely not focusing on weight loss. நீங்க வெயிட் லாஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா again it's a myth. அது ஒரு fancy word அப்படின்னா we will strongly tell you
Why அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பாடியில இருக்கிற பேட் ஃபேட் அக்யூமுலேஷன்ஸ் நம்ம ரிசால்வ் பண்றோமா. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் தட் இஸ் த பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ். நான் என்னமோ பண்றேன், என்னோட நெய்பர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை ஃபாலோ பண்றேன், ஆர் நான் கூகுள்ல பார்த்தேன், நான் யூடியூப்ல பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கும் போது அது வந்து உங்களுக்கான ஒரு டயட்டா இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க வெயிட் மெஷின்ல வெயிட் கம்மியா காட்டுதுன்னு டெஃபினெட்லி டோன்ட் பி ஹாப்பி. ஏன்னா அவர் ஹோல் பாடி, அவர் சிஸ்டம் இஸ் ஆக்சுவலி மேட் அப் ஆஃப் மல்டிபிள் திங்ஸ் அப்படிங்கும் போது உங்களோட வாட்டர் கண்டென்ட்டா இருக்கலாம், மசில் மாஸா இருக்கலாம், போன் டென்சிட்டியா இருக்கலாம், ஃபேட் கண்டென்ட்டா இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துலயும் நீங்க ஃபேட்டை தான் கம்மி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது ஹவு டு யூ நோ? ஓகே, ஸோ ஒரே வீட்டுல அம்மா ஒரே மாதிரி சமையல் செஞ்சு 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க இருந்தாங்க கூட ஒரே மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டே நம்ம ஒன்னா இருக்கிறது இல்லையே, நம்ம பிசிக் ஒன்னா இருக்கிறது இல்ல. ஒல்லியா இருக்காங்க, குண்டா இருக்காங்க, மீடியமா இருக்காங்க, ஷார்ட்டா இருக்காங்க, டாலா ஹைட்டா இருக்காங்க. அப்படி இருக்கும் போது எப்படி வந்து டயட் மட்டும் காமனா இருக்கும்? ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கணுங்கிறதுக்காக ஐம் டெல்லிங் யூ. வை? பிகாஸ் டயட் அப்படிங்கிறது இட் ஷுட் ஆல்வேஸ் பி அ கஸ்டமைஸ்டு திங். ஓகேங்களா? நீங்க கஸ்டமைஸ் பண்றீங்களா, உங்க பாடிக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும், ஸோ நீங்க என்ன மாதிரியான ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க முடியுங்கிறது வந்துட்டு நீங்க அதுல ஒர்க் பண்ணி நீங்க அதை தெரிஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஒரு லைஃப் ஸ்கில்லா நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபேட் லாஸ் அண்ட் வெயிட் லாஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய டிஜிட்டல் ஸ்கிரீன்ல ஹேண்ட் சிம்பிள் தெரியும். நீங்க அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற ஹேண்ட் சிம்பிளை பிரஸ் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் வெயிட் அண்ட் ஹோல்ட் ஆன். அதே மாதிரி ரொம்ப டிராக் ஆன் பண்ணி லாஸ்ட் மினிட்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஆன்சர் மெனி ஆஃப் யுவர் கொஸ்டின்ஸ் பிகாஸ் அடுத்த செஷன் எங்களுக்கு இன்னும் எக்ஸாக்ட்லி 20 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு நாட் ஓன்லி ரிகார்டிங் ஃபேட், பிகாஸ் நிறைய பேர் கை ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங் யூ நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஃபேட் கண்டென்ட்டுக்காக மட்டுமே நான் ஃபேட் லாஸ் மட்டும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, அது மட்டும் டாபிக் இல்ல. இங்க நீங்க என்னனாலும் ஈவன் ஸ்கின் ஹெல்த் கூட வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ரியலி பி ஷாக்ட். ஸ்கேல்ப் சொரியாசிஸ், ஸ்கின் சொரியாசிஸ், இதெல்லாம் வந்துட்டு a case of autoimmune disorders. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். So it cannot be actually cured, but definitely it can be controlled. I hope உங்களுக்கு அந்த டேர்ம்க்கு டிஃபரன்ஸ் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்ட்ரோல்டுங்கும் போது நீங்க வீட்டுல ஒரு பிசிஓடியா இருக்கலாம், டயபெட்டிஸா இருக்கலாம், ஒரு வேற ஏதாவது ஒரு ஸ்கின் ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம். சும்மா நம்ம மாத்திரை மருந்து எடுக்கிறோம், டாக்டர் கிட்ட போறோங்கிறத விட்டுட்டு கிச்சன்ல நான் சாப்பிடுறேன், நான் சமைக்கிறேன், என் பிளேட்ல என்ன இருக்கு, நான் என்னதான் நான் எடுக்கிறது என் பாடிக்கு அது என்னவா கன்வெர்ட் ஆகுது, அது மூலியமா நான் என்ன பெனிஃபிட்ஸ் பாக்குறேன். பிகாஸ் நேத்து கூட பாத்தீங்கன்னா என்னோட கிளைண்ட் ஒருத்தங்க கோபிகா அப்படின்னு சொல்லிட்டு, சோ அவங்களோட கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல அவங்களால போக முடியாது. வெயில்ல போனாங்கன்னா ஸ்கின் வந்து அப்படியே கருகிற மாதிரி ஆயிருதுங்க. அந்த அளவுக்கு பிளாக் ஆகி அவங்க ஃபீல் பண்ணி அவங்க வரி பண்ணி என்னென்னமோ அலோபதி, சித்தா, ஹோமியோபதி பண்ணாத ட்ரீட்மெண்ட்ஸ் கிடையாது, ஸ்பெண்ட் பண்ணாத மணி கிடையாது. ஆனா வித்தின் 2.5 months, it did not take more than 2.5 months. முந்தானேத்து அவங்களுடைய அந்த ஸ்கின்னோடைய இமேஜ் எனக்கு அனுப்பி ஷீஸ் டெல்லிங், இப்ப எனக்கு வெயில பார்த்தா இப்பதான் மேம் எனக்கு அந்த ஃபியர் போயிருக்கு. அந்த அளவுக்கு போகணும்னாலே ஃபுல்லா அவங்க ஆங்கிள் வரைக்கும் சாக்ஸ் போட்டுக்கிறது, அந்த அளவுக்கு செக்யூர்டா போனாலும் அந்த இச்சிங், ரேஷஸ், பிக்மெண்டேஷன்ஸ், இது எல்லாமே வந்து ஹார்மோனல் இம்பேலன்சிங்னால ஏற்படுறதா இருக்கலாம், உங்க பாடியில இருக்கிற இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால ஏற்படுறதா இருக்கலாம். இதெல்லாம் தெரியாம ஜஸ்ட் லைக் தட் நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போறீங்க, பில்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஆர் வந்துட்டு கிரீம் அப்ளை பண்றீங்க. அல்டிமேட்டா உங்க பாடியை நீங்க பாத்துக்கிறது கிடையாது. ஸோ உணவே மருந்து அப்படின்னு சும்மா சொல்லலைங்க. அஃப்கோர்ஸ் யுவர் டயட் வில் பிளே மல்டிபிள் ரோல்ஸ் இன் யுவர் லைஃப் ஸ்டைல், லைஃப் ஸ்கில். ஸோ அதனால வந்து டெஃபினெட்லி இட்ஸ் நாட் ஓன்லி ஃபேட் லாஸ், இட் ஆக்சுவலி இன்வால்வ்ஸ் சோ மெனி ஃபேக்டர்ஸ் இன் அவர் ஹெல்த். ஸோ ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் இதோட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கா வச்சு ஐ வுட் லைக் டு ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ நான் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ், இன்ஃபேக்ட் செஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உஷா ராணி. குட் ஈவினிங் உஷா ராணி. உஷா ராணி, உங்களுக்கு நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். மது, உங்க 2 பேருக்குமே நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். ஆன்சர் இது பண்ண முடியலையா?
Janani? Yes, Janani. Is there any issue? Because இத்தனை பேத்தையுமே நான் unmute பண்ணியிருக்கேன். Pavi Marudu. Pavi Marudu, உங்களால பேச முடியுதா? Hello. Sorry, Janani. Yes, ma'am. Janani. Yeah, Pavi Marudu, I will come back to you. Okay, Yeah. Yeah, Good evening, ma'am. I'm Janani from Chennai. Great Uh, evening, Janani. எப்படி இருக்கீங்க? I'm good, ma'am. I'm good. Thanks for the session, actually. Okay. Okay, I got a basic thing about how this works and all, but my question would be like, I enrolled for myself actually, but Okay. my question would be for my son. Okay, Okay. he's 10 years old. Okay, he's 10 years old, and no, I didn't give him anything particular, but he's under, or he's also overweight actually right now. Okay. So my question would be like, if for a kid, for an adult, I can understand. It can be done through so many ways, and we could be able to adapt ourselves to the lifestyle change or something. But for a kid of 10-year-old, how could this be processed? Because he has been growing up in a situation where he has everything like in a regular routine, like how typical South Indian food works out. But Yeah. right now, lifestyles change for a kid of 10-year-old would be, I think, little bit worried. And I'm worried as a mother how he could face the society in the future, in the nearby future. So I just want your insight on this. Wonderful, Janani. May I know his weight, current weight? Currently, he's 45, ma'am. 45 kgs இருக்காரு. Okay. So, Janani, one thing is that it's a wonderful question you have raised over here, because so many of them are really concerned of their kids. Okay. It's not only basically of a 10-year-old kid, even until the puberty, they are, considered as a kid only. But when basically coming to kids' health, because நம்மளுக்கு நான் தமிழ்லயே சொல்லிடுறேன், because நிறைய Yes, ma'am. No, தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னால. So, தமிழ், சாரி, இப்போ கிட்ஸ் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது a pathetic situation is that நம்ம இந்தியா தான் சைல்டு ஒபிசிட்டியில டாப்ல இருக்கும். ஓகேங்களா? சோ வந்துட்டு அது மேபி நீங்க சொன்ன மாதிரி இப்போ நிறைய குழந்தைங்களுக்குங்கும் போது we are not able to restrict them. So இப்போ வந்து அப்பத்த மாதிரி கிடையாது. We are not also allowing them to have any physical. நம்ம தான் சொல்றோம், சி ஃபிட்டா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், எல்லாமே சொல்றோம். பட் we have so many restrictions due to external factors. முதல்ல மாதிரி போறது, வெளியில விளையாடுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கிடையாது. ஸ்கூலுக்கு போறது வரது, again they go to some homeworks, do homeworks, and then ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்றாங்க, இல்ல டிஜிட்டல் டிவைசஸ் கையில இருக்கு. அப்படி இருக்கும் போது பிசிக்கலாவும் அவங்களுடைய அந்த எஃபர்ட்ஸ் whatever they take is very low according to their age. அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம ஓகே கிச்சன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா until the age of 13, Janani, 13 to 14, ஓகேங்களா, optimal protein required for a kid is actually 2 grams per kg. ஓகேங்களா? சோ 1 கிலோ நீங்க 2 கிராம் புரோட்டீன் கொடுக்கணும் அப்படின்னா உங்க பாப்பா வந்து 80 கிராம்ஸ் வரைக்கும் புரோட்டீன் எடுக்கணும். A very pathetic situation is that நம்ம ஒரு 8 grams கூட we don't give them. ஓகேங்களா? காலையில ஒரு அவசரத்துல ஒரு பிரெட் கொடுக்குறோம், ஆர் வந்துட்டு அகைன் ரைஸ், ஏதோ ஒரு வெரைட்டி ரைஸ் லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்குறோம். ஈவினிங் வந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஸ்நாக் கொடுக்குறோம், மில்க் கொடுக்குறோம், ஆர் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ப்ரோட்டீன் எங்க இருந்து கொடுக்குறோம்? அந்த குழந்தைக்கு நிஜமாலுமே 2 grams வரைக்கும். ஏன்னா as an adult, as per ICMR guidelines, I'm telling, as an adult we have to consume 1 kg க்கு 1 gram. ஆனா நம்ம பாப்பாக்கு 1 kg க்கு 2 grams கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் நான் என்ன சொல்வேன்னா 1 kg க்கு 1 gram ஆவது we should start giving. ஓகேங்களா? நீங்க வேற எதுவுமே நீங்க இப்போதைக்கு you don't worry about your son. Okay, just concentrate at least giving him அந்த 40 grams of protein. இந்த மீல் ஒரு மீல் குடுக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்ஷூர் தட் இட் இஸ் ஒன்லி நாட் ஒன்லி அ கார்ப். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். மேபி நீங்க ஒரு லஞ்ச் பேக் பண்றீங்க அப்படின்னா, பிகாஸ் இங்கே நிறைய ஒர்க்கிங் விமன் இருப்பீங்க, ஆர் ஈவன் மதர் ஆஃப் சில்ட்ரன் இருப்பீங்க. ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஒரு லஞ்ச் பேக் பண்றீங்க அப்படின்னா see to that they are having some fibers like ஒரு கியூக்கம்பர், ஒரு லெட்யூஸ், ஒரு கேரட் வந்துட்டு ஒரு சாலட் மாதிரி ஒரு கண்டெய்னர்ல. ஓகே, நீங்க ரைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அகைன் கிவ் சம் ப்ரோட்டீன் ஆல்சோ. ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரைஸ்க்கு நீங்க கார்போஹைட்ரேட்ஸ்க்கு ரைஸ் கொடுக்குறீங்க. ஓகே,
ஃபைபருக்கு you are giving some salads. Again, proteinக்கு you can give some mushrooms or paneer, or if allowed, ஸ்கூல்ல அலோவ் பண்றாங்கன்னா egg white, ஒரு 4 egg whites அவங்களுக்கு கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த மீல் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் மீல்ல he will be able to consume almost 10 to 12 grams of protein ஸ்கூல்லயே. ஓகேங்களா? ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அகைன் நீங்க ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்கறது. ஓகேங்களா? என்ன கொடுத்தாலும் நீங்க கார்பே கொடுக்குறீங்க அப்படின்னா கூட ensure that you are giving it along with the protein. நீங்க புரோட்டீனை ஆப்டிமலா உங்க சனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா for your wonder his weight will gradually start reducing. Okay. So நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. Fiber and protein are most essential for அந்த ஏஜ் கேட்டகரி ஆஃப் சில்ட்ரன். ஸோ ப்ரோட்டீன் சோர்சஸ் எதுல நிறைய இருக்குன்னு பாத்துக்கோங்க. அகெயின் ஏன்னா அது கூகுள் பண்ணாலே தெரியும், பட் few sources are really protein rich which are also equal or above carb rich. கேட்டகரியும் நீங்க பாத்துக்கணும். ஓகே, சோ பார்த்து நீங்க கிளாசிஃபை பண்ணி எடுங்க. அஃப்கோர்ஸ் நீங்க கிட்ஸ் ஹெல்த்தோட செஷன்ஸும் நாங்க நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூ கேன் செக் வித் கோச் ஆல்சோ டெஃபினெட்லி. சோ நீங்க இப்போ உங்களுக்கு பார்க்கல, உங்க கிட்டுக்கு தான் பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் டிஸ்கஸ் வித் யுவர் கோச். No. Actually, right now I joined this for myself. எனக்காக தான் ஜாயின் பண்ணேன். Since you've told me anything about, I just wanted to put up this question. One main intention for me to join this, like even I'm overweight, my husband is overweight. So என் சனுக்கு வந்து அப்பா அம்மாவும் அப்படி இருக்காங்க, அந்த ஃபீல் வந்துடக்கூடாதுன்றது I want to ensure. So I thought I should do something. I'm 34 right now. Okay, my husband is 40. But so you want to do something. One thing I will tell you, நீங்க as a kitchen king first start that process of change. Yeah. Okay, நீங்க பண்ணீங்கன்னா obviously it will influence your son, it will influence your kid. Okay, as a family நம்மளால ஒரு ஹெல்த்தியான வெர்ஷனுக்குள்ள போக முடியும். ஓகே, நிறைய கேசஸ் இருக்குங்க. இட்ஸ் நாட் லைக் ஐடியல் வெயிட்ல இருக்காங்கன்னா ஒருத்தங்க ஹெல்த்தியாரா இருக்காங்கன்னு ப்ளீஸ் டோன்ட் திங்க். இங்க இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா மேம் நான் 5 கிலோ தான் ஓவர் வெயிட்ல இருக்கேன், நான் எதுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரி கேசஸ்ல கூட சிவியரா அதாவது சிவியர் அவங்களோட சிஆர்பி எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது கார்டியாக் ரிஸ்க் மார்க்கர்ஸ். ஓகேங்களா? சோ சிஆர்பி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹையா இருக்குங்க. எனி டைம் கார்டியாக் இஷ்யூ வர அளவுக்கு ஒரு ரீடிங்கோட இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஒபிஸ் கேட்டகரி வந்து 5 to 7 kgs தான் இருக்காங்க. சோ டெஃபினெட்லி நான் என்ன சொல்றேன்னா, டோன்ட் எவர் இக்னோர் ஆர் அவாய்ட் இன் டேக்கிங் அ பிளட் டெஸ்ட். ஓகே, டோன்ட் ஃபீல் தட் யூ ஆர் ஹெல்த்தி இஃப் யூ ஆர் into your ideal weight. It is never like that. நிறைய ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜஸ் ஆகிறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் உங்க பாடியில ஆகும் போது கூட அஃப்கோர்ஸ் நிறைய இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? சோ நீங்க ரீச் பண்ணுங்க with the help of the reports. Definitely we will be able to guide you, Janani. Okay, thank you so much. Thank you. Bye. So yeah, Pavi Marudu, இப்போ நான் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். பவி. Hi ma'am. Hi Pavi, good evening. Good evening ma'am. இப்போ எனக்கு 2வது டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயிறு ரொம்பவே பெருசாயிருச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லூஸ் ஆன மாதிரி இருக்கு. இது வெயிட் லாஸ் பண்ணாலுமே இது வந்து சரியாகுங்களா? மாதிரி இருக்குங்கறீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஏர் இருக்கிற மாதிரியே இருக்குங்க வயித்துக்குள்ள. ஏதாவது குமிச்சு நிமிந்தா காத்து போற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணாலுமே கண்ட்ரோல் ஆகுங்களா? இல்ல, ஆக்சுவலி வந்து இது வந்து என்னன்னா, லைக் ஐ வில் டெல் யூ. நீங்க என்ன வெயிட் இருக்கீங்க இப்போ? 90 to 91 kg. 90 to 91 இருக்கீங்க. அப்படியே இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். ஐ வில் ஷேர் யூ a screen. இங்க பாருங்க, தெரியுதா இந்த இமேஜ்? எஸ் மேம். So this is actually called as a fatty liver. Okay ma'am. So actually வந்து பாத்தீங்கன்னா பவி, fatty liver அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய மெயினா பாத்தீங்கன்னா நம்மளுடைய லிவர் ஹெல்த் தான் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுது ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது. சோ இதுல 2 நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு வந்துட்டு ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். ஓகே, சோ இன் ஃபியூச்சர் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய பாடி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 90 kgsக்கு மேல ஓவர் வெயிட்ல இருக்கீங்க. ஐ டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்க நல்லாவே ஃபேட் லாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா அதோட சேர்ந்து உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் இருக்கு. நான் எப்படி சொல்றேன்னா, பெல்லி ஃபேட் மட்டும் கிடையாது, இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வருது. கழுத்துல இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த செயின் போடுற இடம் இருக்கு இல்லையா, இங்க வந்துட்டு டார்க்கா ஒரு மாதிரி பிக்மெண்டேஷன் மாதிரி வருது, நெஞ்செரிச்சல் வருது, மசாலா ஐட்டம் சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி நெஞ்சிலேயே நிக்கிற மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே வந்துட்டு உங்களோட ஃபேட்டி லிவர் இஷ்யூஸோட சிம்டம்ஸ் தான்.
ஓகே ஓகேங்களா? மேம். அந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ், பெல்லி ஃபேட் நீங்க சொன்னனால ஐம் டெல்லிங் யூ, ப்ரொவைடட் நீங்க நல்லா வெயிட்லும் ஓவர் வெயிட்லயும் இருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கும் போது இப்ப நம்மளுடைய உறுப்புகள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பவி, ஒரு உறுப்புகளுக்கு நம்மளுக்கு ஒரு வேலைப்பாடுகள் இருக்கு. இதயத்துக்கு வந்துட்டு இதய துடிப்பு கரெக்டா உங்களுக்கு வந்துட்டு பிளட் ஃப்ளோ பண்ணி கொடுக்க, ஹார்ட் பம்ப், அதாவது உங்களுக்கு பிளட்டை பம்ப் பண்ணி கொடுக்குற ஒர்க் உங்களுடைய இதயத்துக்கு இருக்கு. பேங்க்ரியாஸ் என்ன ஒர்க் இருக்கு? கணையத்துக்கு இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்க வைக்கிற ஒரு அரிய வகையான ஒரு வேலை வந்துட்டு உங்களுக்கு பெக்யூலியரான ஒரு ஒர்க்கை வந்துட்டு உங்களுக்கு பேங்க்ரியாஸ் பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு உறுப்புகளுக்கும், கிட்னி பாத்தீங்கன்னா யூரினை டைல்யூட் பண்ணி கொடுக்குது. ஆனா லிவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் எனக்கு பண்ணி கொடுக்குது அப்படின்னு யூ கேன் நாட் டெல். காட் இட் பவி? சோ இது ஓகே பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு வேலையை உங்களோட லிவர் பண்றது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட வேலைகளை உங்களுடைய லிவர் வந்து பண்ணுது. ஓகே மேம். சோ 500க்கும் மேற்பட்டனா நீங்க எடுக்கிற உணவை அப்சார்ப்ஷன் பண்ணி பிரேக்கேஜ் பண்ணி எக்ஸ்கிரீட் பண்றது, அதே மாதிரி உங்களுடைய தைராய்டு ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்றது. நிறைய பேருக்கு தைராய்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. எஸ், நிறைய அதாவது யூரியாவை வந்து கிட்னிக்கு கொண்டு போறதுக்கு ஓகே, இந்த மாதிரி செயல்பாடுகள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். சோ இந்த ஃபேட்டி லிவரை நீங்க வந்துட்டு இன்கேஸ் இப்ப நீங்க ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த பிளட் டெஸ்ட், சோ அது பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு அதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க கார்லிக் ஆர் மில்க் திசில் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து நீங்க டயட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே மேம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த குளூகேகான் வசந்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா, கிளைகோஜெனாலிசிஸ்னு ஒரு ஸ்லைடு கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா குளூகேகான்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கிறதா சொன்னாங்க. அந்த அது சுரக்கிறதே உங்க லிவர்ல இருந்துதான். அப்ப லிவர் மேலேயே நீங்க வந்து ஒரு 8 கிலோ 9 கிலோ வெயிட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது எப்படி அந்த வேலைகளை சரிவர செய்யும்? கடைசியில நான் எல்லாம் பண்ணேன் மேம், நீங்க சொன்ன மாதிரிதான் நான் டயட் பண்ணேன், ஆனா நான் எக்ஸசைஸ் பண்ணேன், எனக்கு வெயிட்டே குறையலன்னா உங்க கல்லீரலுடைய இன்னும் உங்களுடைய கல்லீரல் மேல இருக்கிற ஃபேட் வந்து இன்னும் ரிசால்வ் ஆகல. ஓகே சோ இதுதான்ப்பா. சோ இது வந்து வெயிட் லாஸ் பண்ணா கம்மி ஆகுமாங்கிறது கிடையாது. வெயிட் லாஸ் பண்றதுக்கே இதை நீங்க ரிவர்ஸ் பண்ணணும். அதுக்கு இந்த டயக்ராமோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பாவி. வசந்தியை ரீச் பண்ணுங்க, அவங்க உங்களை கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. ஓகேவா? தேங்க்யூடா. So next is Madhu. Okay. Madhu? மது, நான் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். அடுத்தது சூஃபியா தஸ்லிமா. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே கொஞ்சம் குயிக்கா நீங்க அன்மியூட் பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். பிகாஸ் we are running out of time also. Hello. Sufia or Sufia? Madhu? Yes Hi Madhu, good evening. Good evening ma'am. சொல்லுங்க மது, எங்க இருந்து பேசுறீங்க மது? நான் திருப்பூர்ல இருந்து உடுமலையில இருந்து பேசுறேங்க மேம். ஓகே, சொல்லுங்க மது. டெலிவரிக்கு அப்புறம் தான் ஓவர் வெயிட் ஆனேன் மேம். ஓகே. முன்னாடி 55ல இருந்து kg இருந்தேன் மேம். ஓகே. எனக்கு சி செக்ஷன் மேம். ஓகே, உங்க ஹைட் என்ன மது? உங்க ஹைட் வெயிட் சொல்லுங்க. 161 height ma'am. Weight is 74 point something. 74 Hello. 74 இருக்கீங்களா? ஓகே மேம். ஓகேமா. டெலிவரி ஆகி எனக்கு ஒரு 15 kg பக்கம். ஹலோ. டெலிவரி ஆகி 2 years ஆச்சுங்க மேம். ஓகே மது. சோ பீரியட்ஸ் எல்லாம் மேம் இது வரைக்கும் கரெக்டா இருந்தது மேம். இந்த 1 month ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் மேம். ஓகே மது, உங்களுக்கு வேற ஏதாவது நியர்பை நோ மேம், நத்திங் மேம். ஓகேடா. பீரியட் மட்டும் இர்ரெகுலர் ஆகுது. ஓகே, ஏன்னா சிக்னல் இஷ்யூவா இருக்கு உங்களுக்கு. சோ அதனால தான் நீங்க ஏதாவது கேட்கணும்னா இப்ப கேட்டுக்கலாம்ல அப்படிங்கறதுக்காக தான். சோ ஒன் திங் இஸ் தட் மது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய உடல் பருமனுக்கும் அதே மாதிரி உங்களுடைய மாதவிடாய் வந்து இர்ரெகுலரா வர்றதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. நிறைய சம்பந்தம் இருக்கு. ஓகேங்களா? சோ நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க ஐடியல் வெயிட்ட 2024லயே ரீச் ஆயிருவீங்க. 2025 you will be entering into the new year in your ideal weight. 15 kgs நீங்க வெயிட் லாஸ் பண்ணி உங்களோட நியூ இயர், இந்த நியூ இயர்க்குள்ளேயே, ஏன்னா 3 months ஆஃப் டைம் இருக்கு. ஆன் அன் ஆவரேஜ் நம்மளால
நம்மளால ஒரு ஓகேம்மா. மாசத்துல வந்துட்டு 5ல இருந்து 6 கிலோ வரைக்கும் ரொம்ப சுலபமா கம்மி பண்ண முடியும். எந்த ஒரு எக்ஸசைஸும் இல்லாம. பிகாஸ் நிறைய ஓகேம்மா. எப்படி மேம் எக்ஸசைஸ் பண்ணாம வெயிட்ட குறைக்கிறதுன்னு, எக்ஸசைஸ் பண்ணாதான் வெயிட் குறையும் யாரு சொன்னாங்க? சோ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, அந்த 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும், 500 ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கணும், ஓகேங்களா? வேர்க்க விறுவிறுக்க ஜிம்ல போனோமா 2 மணி நேரம் வேலை செஞ்சோமா, அது கிடையாது. ஓகேங்களா? என்கிட்ட மேரின்னு ஒரு எஸ். வந்து பிரான்ஸ்ல 56 வயசு அந்த மேரி மேம்க்கு. அவங்க கன்சல்டேஷன் எடுத்துட்டு ஓகேம்மா. பிரான்ஸ் போனாங்க. அவங்களுடைய ஓகே. பிரான்ஸ் தான். போய் 10 நாள்ல ஷி broke her leg. வீல் சேர்லயே உட்கார்ந்து 18 கிலோ குறைச்சாங்க 56 வயசுல. ஓகேங்களா? in her age of 56, ஓகே. sitting in the wheelchair, she எஸ் மேம். 18 kgs. When a person in 56 can do that, why can't you, Madhu? எஸ் மேம். கண்டிப்பா. பண்ண முடியும். அந்த டிட்டர்மினேஷன் மட்டும் இருந்தா போதும். நான் சொன்ன மாதிரி ஐடியல் வெயிட்ல இருக்கேன், நான் எதுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் நிறைய கேசஸ் நாங்க பார்த்திருக்கோம். இம்மீடியட்டா டயட் பண்ணுங்க, இம்மீடியட்டா சப்ளிமெண்ட்ஸ் எடுங்கன்னு சொல்லி பண்ண கிளைண்ட்ஸ் இருக்காங்க எங்க கிட்ட. ஓகேங்களா? சோ இட்ஸ் ரியலி லைக் அ லைஃப் சேவிங் மொமெண்ட் தானே அது. ஓகேங்களா? சிஆர்பி வந்து ரொம்ப கண்டிப்பா. ட்ரைக்ளிசரைட்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு. ஆனா ரொம்ப இக்னரண்டா இருந்தது. ஏதோ பை காட்ஸ் கிரேஸ் தே காட் டு நோ அபவுட் திஸ். வராங்க, டயட் பண்றாங்க, இஷ்யூஸ் ரிவர்ஸ் பண்றாங்க. அண்ட் தட் இஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங். ஓகேங்களா? சோ கண்டிப்பா என்ன டெஸ்ட் பண்ணணும்னு நீங்க வசந்தி கைட் பண்ணுவாங்க. நீங்க எடுங்க. ஓகேம்மா. சொன்ன மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி a customized diet. உங்களுக்கு ஏதாவது சப்ளிமெண்ட் சொன்னாங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் ஆஸ்க் ஹர் எதுக்காக நம்ம பண்றோம்னு கேட்டுட்டு அந்த நாலேஜும் கெயின் பண்ணிட்டு யூ ஸ்டார்ட் டேக்கிங் தட் ஆல்சோ. ஓகே? ஓகேம்மா. நைஸ் ஸ்பீக்கிங். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மது. So yeah, next is சூஃபியா. சூஃபியா, நான் ஆல்ரெடி உங்களை அன்மியூட் பண்ணியிருந்தேன். பேச முடியுதாப்பா? சூஃபியா. புரியுது மேம். ஹாய் மேம். ஹாய் சூஃபியா, சொல்லுங்க சூஃபியா. தேங்க்யூ மேம். ஓகேடா, சொல்லுங்க. எனக்கு 2017ல மேரேஜ் ஆச்சு மேம். ஓகே. மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள்லாவே வெயிட் போட்டுட்டேன். அப்ப கரெக்டா இருந்தேன், 55 kg இருந்தேன் அப்ப. ஓகே. இப்ப வந்து 70 kg இருக்கேன் மேம். 70 kgs, 55 to 70 போயிட்டீங்க. ஆமா மேம், 70 kg இருக்கேன் இப்ப. ஓகே. எனக்கு இப்ப பாப்பா பிறந்து ஒரு பையன், எனக்கு 2 பசங்க இருக்காங்க. சின்ன பையன் பிறந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. கொஞ்சம் எனக்கு பெல்லி ஃபேட் வந்து கொஞ்சம் வெளியில இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு நான் ஸ்கேன் எடுக்க போயிருந்தேன். அப்ப பார்த்தா எனக்கு ஃபேட்டி லிவர் லைட்டா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சூஃபியா. அதுவும் ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப டல்லா இருக்கு. ஓகே சூஃபியா. நானா ஏதோ வேலை பண்ணணும்னு செய்யற மாதிரி இருக்கு, ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கு. ஓகே. இப்போ ஒரு 5 months 6 months-ஆவே பீரியட்ஸும் ஒழுங்கா வரல. ரெகுலரா பீரியட்ஸ் வந்துரும் எனக்கு. ஓகே. இப்போ 5 months இருக்கும். இப்ப எந்த பீரியட்ஸும் இன்னும் வரல எனக்கு. ஓகே. சுஃபியா, the main thing is that உங்களுக்கு நான் ஃபேட்டி லிவர் பத்தி இதுக்கு முன்னாடி ஐ திங்க் பவின்னு நினைக்கிறேன் ஒரு கிளைண்ட்டுக்கு நான் இமேஜோட பாத்தீங்களா சுஃபியா? சோ யா, உடல் பருமன் போடுறனால ஃபேட்டி லிவர் வருதா அப்படின்னு கேட்டா இட்ஸ் கம்ப்ளீட்லி அந்த வெஸ்ரல் ஃபேட் அக்யூமுலேட் ஆகுறதுனால உறுப்புகள், அதாவது நீங்க எடுக்கிற தவறான உணவு பழக்கங்களா இருக்கலாம், அதிகப்படியான மாவு சத்துக்களா இருக்கலாம், ஆர் வந்துட்டு நல்ல கொழுப்பு உங்க உடம்புக்கு நீங்க கொடுக்காததா இருக்கலாம், ஆர் நீங்க யூஸ் பண்ற எண்ணெய் வகைகள். ஏன்னா வந்துட்டு வெறும் ஸ்மோக்கிங் ஆர் வந்து ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வரணும்னு கிடையாது. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இப்ப நான் சொன்ன இந்த கேட்டகரிஸ்ல நைட்டு 9 மணிக்கு சாப்பிடுறது, 10 மணிக்கு சாப்பிடுறது. ஏன்னா சோஃபியா, இப்ப நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெஷின் மாதிரி தான். ஓகேங்களா? இப்ப காலை 7 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் இப்ப நீங்களோ உங்க கணவரோ வேலைக்கு போறீங்கன்னா அந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோனும் அதே மாதிரி வேலை பண்ணுதுங்க. சூரிய உதயமானதுல இருந்து சூரியன் சன் செட் ஆகுற வரைக்கும் தான் அந்த இன்சுலின் வேலை செய்யுது. இன்சுலின் தான் வந்துட்டு உங்களுடைய அணுக்களுக்கு அந்த எனர்ஜியை கொண்டு போய் கொடுக்குது. அப்போ நீங்க இன்சுலின் தூங்க போனதுக்கு அப்புறம் சாப்பிடுறீங்க, நைட் 9 மணிக்கு சாப்பிடுறீங்க, 10 மணிக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற உறுப்பு தூங்க போயிடுச்சு. ஸோ தூங்க போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அது வேலை செய்யாதப்போ அப்படியே கொழுப்பா மாறிடும். ஸோ அப்படிதான் லேட் நைட் டின்னர் சாப்பிடும் போது இல்ல வந்துட்டு சாப்பாடு இட்லி தோசை இதை மட்டுமே சாப்பிடுறது தப்பு கிடையாது. பட் கூட நம்ம என்ன எடுக்கிறோங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணாம இப்படி பண்ணும் போது ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர்ஸ் வரும், ஆர் நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர்ஸும் வரும். ஸோ நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேணாம். நான் சொன்ன மாதிரியே நீங்க வந்து வசந்தியை கைட் பண்ணுவாங்க உங்களை சூப்பரா. ஸோ நீங்க ரீச் பண்ணுங்க. உங்களுக்குமே மில்க் திசில் கார்லிக், ஏன்னா வந்துட்டு இந்த சப்ளிமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய ஃபேட், அதாவது உங்களுடைய அந்த லிவர் வந்து 1.5 கிலோ தான். ஓகேங்களா. அந்த 1.5 கிலோ லிவருக்கு மேல இருக்கிற கொழுப்பை வந்து நீங்க டிசால்வ் பண்ணுமா இல்லையா. சோ அதுக்கு இது நல்லாவே உதவும். அதே மாதிரி உங்க டயட்டுமே இதுக்கு பயங்கரமா காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஓகேங்களா. சோ நீங்க வசதி பண்ணுங்க சோஃபியா. இப்ப நீங்க 70 கிலோ இருக்கிறதா சொன்னீங்க இல்லையா, 75 கிலோவா? 70 kg இருக்காங்க. 70 kgs இருக்கீங்க. சூப்பரா நீங்க வெயிட் லாஸ் பண்ணலாம் சோஃபியா. நீங்களுமே இந்த 15 kgs வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணிடுவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே. பீரியட்ஸ் ஏன் இன்னும் வரல? பீரியட்ஸ் ஏதாவது நிறைய பேர் வந்துட்டு குழந்தை கிடைச்சிருச்சு இல்ல, பிரெக்னென்ட், ஐ மீன் நான் பிரெக்னன்சிக்காக நான் இல்லையே, அப்ப பீரியட்ஸ் ஆகலனாலும் பரவாயில்ல ஆயிட்டு போகுது அப்படி நினைச்சு விடுறாங்க. அது கிடையாது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் பிசிஓடி ப்ராப்ளம் வருங்க. ஓகேங்களா. அந்த நீர் பிரச்சனைன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் வரும், உடல் பருமன் ஆகுறனால. நீங்க வெயிட்ட குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதையும் சரி பண்ணிடுவீங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் காரணம். ஓகேங்களா. சோ இப்ப நம்மளுக்கு பேபி இருக்குங்கும் போது நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்கனாலே அதுக்கு பெருசா நீங்க இது பண்ண வேணாம். நீங்க வெயிட் லாஸ், அதாவது ஃபேட் லாஸ் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த உங்க பாடியில ஏதாவது சிஸ்ட் இருந்துச்சுனாலும் அது ரிசால்வ் ஆயிரும். சூப்பரா ரெகுலர் பீரியட்ஸ்க்குள்ளயும் போயிருவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வெயிட் குறைக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது பை ப்ராடக்ட் தான். ஓகேவா. தேங்க்யூ. ஓகே சோஃபியா, பை. கார்த்திகா. எஸ் கார்த்திகா, நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். டாக்கிங் பெர்மிஷன் கொடுத்திருக்கேன் கார்த்திகா. நெக்ஸ்ட் இஸ் பத்மபிரியா. குவிக் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சீக்கிரமா அன்மியூட் பண்ணுங்க. யா கார்த்திகா, குட் ஈவினிங். மேம் நான் இங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகேப்பா. நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதுல ஜாயின் பண்ணேன். பட் எனக்கு நீங்க இந்த ஸ்கின் ப்ராப்ளம் பத்தி சொல்லும் போது உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு தோணுச்சு. எனக்கு படிக்கும் போதுல இருந்து என்னோட ஸ்கின் ஹேண்ட்ல ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா சும்மா புள்ளி புள்ளியா ஒரு கொப்பள மாதிரி இருக்கும். ஆனா அதை அரிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாது. இந்த கொசு கடிச்சா மட்டும் ரொம்ப பிக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த கொசு வலைல எல்லாம் கையை வச்சு அரிக்கிறது அந்த அளவுக்கு பிக்கும். அது அம்மாட்ட சொல்லி நாங்க 9th 10th படிக்கும் போது ஹாஸ்பிட்டல் ஸ்கின் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சத்து குறைபாடுதான் சொன்னாங்க. அப்புறம் அயன் டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் டேப்லெட்டும் கண்டினியூ பண்ணல. ஆனா இப்ப வரைக்கும் அது ஸ்கின்ல அந்த டோன் அப்படியே தான் இருக்கு. அந்த புள்ளி புள்ளியா அப்படியே தான் இருக்கு. அது ஏன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. மாதிரி நான் ஸ்கின் டாக்டர் அந்த மாதிரி எதுவும் செக்அப்பும் போகவும் இல்லை, அப்படியே விட்டுட்டேன். நீங்க ஸ்கின் அந்த அந்த ப்ராப்ளம் பத்தி சொல்லும் போதும் எனக்கு இந்த கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேக்குறேங்க. ஓகே கார்த்திகா. கார்த்திகா, உங்களுக்கு இச்சிங் ஆர் வந்துட்டு பர்னிங் சென்சேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அந்த இடத்துல? ஹேண்ட்ல மட்டும்தாங்க மேம், 2 கையிலயுமே. அதுவும் ரைட் ஹேண்ட்ல தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்னமா இருக்குங்கிறீங்க? அந்த ரொம்ப டெய்லியும் எல்லாம் பிக்காது. எப்பயாவது இந்த கொசு கடிக்கிறது அந்த மாதிரி டைம்ல மட்டும் ரொம்ப பிக்கும். மத்தபடி பிப்பெல்லாம் இல்ல. ஆனா அந்த புள்ளி புள்ளியா ஹேண்ட்ல இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. ஓகே, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு நிறைய கேசஸ் இருக்கு. there are few cases which is definitely to be treated by உங்களுக்கு ஒரு ஸ்கின் எக்ஸ்பர்ட்டோட ஒரு மேபி உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜரலா போற மாதிரி இருக்கலாம். ஒரு சிலது நான் சொன்ன மாதிரி இந்த கேசஸ் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்சிங்ஸ்னால ஆர் வந்துட்டு மெயினா பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடல் சுத்தமா இல்லாதனால. என்ன மேம் சொல்றீங்க? குடலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, உங்களுடைய சிறுகுடல் தான் உங்களுடைய செகண்ட் பிரெயின். உங்களுடைய 2வது மூளை அப்படிங்கறதே உங்களோட சிறுகுடல் தான். ஓகேங்களா. அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் வர்றது, சாப்பிடணும்னு தோண்டிக்கிட்டே இருக்கிறது, ஜங்கா எடுக்கிறது எல்லாமே உங்க கட் ஹெல்த் ப்ராப்பரா இல்லைன்னா அதுதான் நடக்கும். ஓகேங்களா. சோ கட் அப்படிங்கிறது நம்மளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு நம்மளுக்கு. சோ என்னன்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறது கிடையாது, நார்ச்சத்து எடுக்கிறது கிடையாது, முக்கியமா பாத்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் குடுக்கறது கிடையாது. நம்மளுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ்னா எதுல இருக்கு? ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து உங்க கட்ல இருக்கிற குட் பாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.
ஓகேங்களா? ஓகே ஸோ அது ஃபுட்டு மூலியமா நான் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெர்மெண்டட் ரைஸ் மூலியமா எடுக்கலாம். ஸோ ஃபெர்மெண்டட்னா நீங்க வேணும்னே பர்பஸா அந்த ரைஸை வந்துட்டு நீங்க ஃபெர்மெண்ட் பண்ணி ஓவர் நைட்டு தண்ணியில சோக் பண்ணி அடுத்த நாள் அந்த தண்ணியை மட்டும் நீங்க குடிக்கலாம். அதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்கின்னுக்குமே வந்துட்டு அந்த வாட்டர் ரொம்ப நல்லது. அந்த உங்க ஸ்கின்னுமே நீங்க வாஷ் பண்ணலாம் அந்த வாட்டர்ல. ஓகேங்களா? சும்மா ஸ்கின்ல வந்து நீங்க ரின்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த தண்ணி நீங்க குடிக்கலாம். கர்ட்ல வந்துட்டு அவ்வளோ ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம எடுக்கிறோமா? டயட்குள்ள வந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்காக அது எடுக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஹைலி ஐ வில் ரெக்கமெண்ட் யூ டு டேக் விட்டமின் டி அண்ட் ப்ரோபயோட்டிக். உங்களோட கேஸ்ல வந்துட்டு இந்த இச்சிங் ஆகிறதா இருக்கலாம், ஆர் மொஸ்கிட்டோ அலர்ஜி ஆகிறதா இருக்கலாம். ஸ்கின்னுமே நல்ல சேஞ்ச் பார்ப்பீங்க. ஏன்னா ப்ரோபயோட்டிக்க ஃபுட்டு மூலியமா கொடுக்க தெரியல, டெய்லி என்னால கொடுக்க முடியலன்னா சப்ளிமெண்ட்ல இருந்து யூ கேன் கோ ஃபார் ப்ரோபயோட்டிக்ஸ். ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சிறுகுடல்ல அது நல்லாவே சுத்தம் பண்ணி கொடுக்கும். உங்க சிறுகுடலுக்கு தேவையான நட்கிருமிகளை கொடுக்கும், உருவாக்கி கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே இப்ப நிறைய பேர் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா கார்த்திகா, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எஸ் மேம் பேபி இருக்காங்க. பேபி இருக்காங்க. இத்தனோண்டு சளி வருது, இவ்வளோண்டு காய்ச்சல் வருதுன்னா உடனே டாக்டர் கிட்ட போறது, இல்லைன்னா ஓவர் த கவுண்டர்ல என்ன பண்றது, ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி கொடுக்கறது. பாராசிட்டமால் கூட கிடையாது. சோ ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரி நீங்க கொடுக்கும் போது உங்க ஆன்டிபயோட்டிக்கோட வேலையை என்னன்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா உங்களுடைய குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா அந்த கல்டிவேஷனையே ஸ்டாப் பண்ணிரும். அது திரும்ப உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிறதுக்கு 3 to 4 weeks ஆஃப் டைம் ஆகும். ஓகேங்களா? எஸ் ஸோ ஈஸியா நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ்குள்ள போயிடுறோம். அது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ நான் ஏன் இதை சொல்றேன்னா, குழந்தைங்கள்ல இருந்தே அந்த கிருமிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை. சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் நீங்க கண்டிப்பா எடுங்க. அது உங்க ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது, ஓவராலா உங்க ஹெல்த்துக்கே ரொம்ப நல்லது. ஃபுட் சோர்சஸ் மூலியமாவும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் நீங்க வீக்லி ட்வைஸோ த்ரைஸோ ட்ரை பண்ணி பாருங்க கார்த்திகா. இது பர்டிகுலர் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த இமேஜ் நீங்க ஷேர் பண்ணுங்க. we can discuss on it one to one. ஓகேவா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். Nice speaking with you. பத்மா மேம், ஐ திங்க் பத்மா மேம் அன்மியூட் பண்ணுன்னு நினைக்கிறேன், பட் அகைன் பேச முடியல. எஸ் மேம். ஹலோ. குட் ஈவினிங் பத்மா. குட் ஈவினிங் மேம். யா சொல்லுங்க பத்மா, எங்க இருந்து பேசுறீங்க? மேம் ஆக்சுவலி 1 year பிஃபோர் வந்து 87 to 88 kg இருந்தேன் மேம். மை ஏஜ் இஸ் 34 மேம். ஓகே. 10,000 ஸ்டெப்ஸ் வாக்கிங், அதாவது ஒரு 1 to 2 months மேம் 10,000 ஸ்டெப்ஸ் வாக்கிங். ப்ளஸ் வந்து ஒயிட் ரைஸ் ஒமிட் பண்ணிட்டு வரகு சாமை திணை அது மாதிரில தோசை இட்லி ரைஸ் இது மாதிரி செகப்பரிசி இது மாதிரி எடுத்துட்டு ஒரு 78 வந்தேன் மேம். ஓகே. ஆனா மறுபடியும் அதை வந்து ரெகுலரா நான் ஃபாலோ பண்ணல, மறுபடியும் அதே வெயிட் இப்ப 84 வந்துச்சு மேம். ஓகே. இன்னொன்னு என்னன்னா, இப்ப டயட்னு வரும்போது நம்ம புரோட்டீன் அப்படி எக்ஸாக்டா அந்த அதுதான் சாப்பிடணுங்கிறப்ப அதை ரெகுலரா ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது மேம். அதுதான் ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து நமக்கு ஒரு ஹங்கிரியா இருந்தா டக்குன்னு அந்த ஒயிட் அந்த நமக்கு நம்மளோட இதை செய்ய முடியாததுக்கு அந்த ஒயிட் சம்மந்தப்பட்டதை ஏதாவது சாப்பிட்டுறோம்ல மேம். ரெகுலரா அந்த ஐடியல் வெயிட்டை குறைச்சு அதை மெயின்டைன் பண்ண முடியல மேம். ஓகே. அதான் மெயின் இஷ்யூவா இருக்கு. என்னோட வெயிட் பூராவே என்னோட ஸ்டொமக் வந்து தொப்பையெல்லாம் இருக்கவே இருக்காது மேம். தைஸும் பேக்கும் தான் மேம் அந்த வெயிட் பூரா இருக்கிறது. ஓகே பத்மா, இதுதான் உங்க கன்சர்ன் இல்லையா? எஸ் மேம். சோ பத்மா, ஒன் திங் நீங்க நல்லா இங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒயிட்ஸ் அவாய்ட் பண்றதுனால பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ். ஆனா ஒயிட்ஸ் மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு ஃபாஸ்ட் பாய்சன் ஸ்லோ பாய்சன் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஒயிட்டுங்கும் போது இன்னும் ஸ்பீடா நம்மளுக்கு அது டேமேஜ் ஆக்கி கொடுக்குது, நம்ம பாடியில வந்து இஷ்யூஸ் சீக்கிரம் கொடுக்குது. அட் த சேம் டைம் ஒயிட்ஸ் மட்டும் கல்பிரிட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? சோ நம்ம பாடியில நிறைய கல்பிரேட்ஸ் இருக்கு. ஆடட் அடிட்டிவ்ஸ் எடுத்துக்கிறது, ஆர் வந்துட்டு ரிஃபைன்ட் ஆயில் எடுக்கிறது, ஹை கார்ப் எடுக்கிறது, ஹை சுகர்ஸ் எடுக்கிறது. ஓகேங்களா? நீங்க சொன்ன மாதிரி தென்னை ஆர் வந்துட்டு குதிரைவாளி இது எல்லாத்துலயுமே வந்துட்டு ஃபைபர் ரிச், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, நற்குணங்கள், கேன்சர் ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்கு. ஆனா அகைன் அதுலயுமே கார்ப் இருக்கே. ஓகேங்களா? சோ அகைன் அதுலயும் ஆக்சுவலா வந்து இப்போ ஒரு 1 month மேம் மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மத்த வரகு சாமி அதெல்லாம் இல்ல, கருப்பு கவுனி அரிசி வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொள்ளு பாசிப்பருப்பு கொஞ்சம் 3யும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சா வச்சு குடிச்சிட்டு இருக்கேன் மேம்.
ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 84 கேஜிஸ்ல இருந்து என்னதான் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி நீங்க 7 கிலோ 8 கிலோ கம்மி பண்ணாலும், பாயிண்ட் நம்பர் 1 உங்களால அதை தக்க வைக்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 2 அப்படியே பண்ணீங்கனாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, இதுக்கு மேல என்னால கம்மியே பண்ண முடியல மேம். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு தான் போகும். ஓகேங்களா? ஏன்னா எஸ் மேம், யூஆர் ரைட் மேம். ஏன்னா அந்த 8 கேஜி அவ்வளவு ஸ்பீடா குறைஞ்சது, அதுக்கப்புறம் அது ஃபாலோவே பண்ணாலும் அது குறையல. ஏன்னா அது ஃபுல்லா உங்க பாடியில இருந்த வாட்டர் கண்டென்ட்டுங்க. அது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க பாடியில நிறைய வெயிட் சேர்ந்தது தானே உங்க வெயிட், உங்க கொழுப்பு, ஆமா மேம். உங்களோட போன்ஸ், உங்க மசில்ஸ், உங்க நல்லா வாட்டர் கண்டென்ட் ஃபர்ஸ்ட் ஈஸியா கம்மியாயிருங்க. அதுக்கப்புறம் தான் ஃபேட்ல டச் ஆகும். சோ நீங்க ஃபேட்டை டச் பண்ணும்போது டயட் எப்படி பண்றதுன்னு தெரியல. அதே டயட்டை தான் நீங்க ஃபாலோ பண்றீங்கும் போது வெயிட் ஸ்டாப் ஆயிருது. சிம்பிள் லாஜிக் அது. ஓகேங்களா? சோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இன்சுலினுக்கு சென்சிட்டிவா கன்வெர்ட் பண்ணணும். 120 நாட்களுக்கு விடாம டயட் பண்ணணும். எந்த ஒரு காரணமும் சொல்லாம என்னென்னமோ இருக்கு இல்லையா, நம்ம லைஃப் கிரானிக் இஷ்யூஸ்க்கெல்லாம் என்னென்னமோ சாக்ரிஃபைசஸ் பண்றாங்க. டேப்லெட்ஸ் எடுக்கிறது இருக்கலாம், ஆர் ஃபுட் ஹேபிட்ஸ் மாத்துறதா இருக்கலாம். அந்த மாதிரி இல்லாம ஒரு 120 நாட்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல உங்க பாடிக்காக நீங்க மாத்த போறீங்க. அதை வந்துட்டு உங்களோட எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரி கேட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த 120 டேஸ்ல 20 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. மோரோவர் ஒரு ப்ரூவன் ஃபேக்ட் என்னன்னா, நீங்க ஐடியல் வெயிட்டை டச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவு ஈஸியா நீங்க ரீபவுன்ஸ் ஆக மாட்டீங்க பத்மா. ஓகேங்களா? அது நல்லா கத்துக்குவீங்க. அதை மீறி நீங்க 1 or 2 kgs வெயிட் கெயின் ஆனீங்கனாலும் ஈஸியா உங்களால ரிவர்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற அந்த இவ்வளோ டேஸ் ஆஃப் டிராவல் ஆஃப் டயட்டை வச்சு சயின்ஸ் நாலேஜ் நீங்க நிறைய கெயின் பண்ணிக்குவீங்க. சோ நீங்க சொன்ன எல்லாத்துலயுமே அகைன் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. சோ கார்போஹைட்ரேட்ஸே இல்லாம நம்ம ஃபுட் எடுக்க முடியாது. ஆனா புரோட்டீன்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணல. ஓகேவா? சோ வந்து ஆப்டிமல் புரோட்டீன் உங்க பாடிக்கு கொடுங்க. நீங்க 1 to 1 கனெக்ட் பண்ணுங்க. ஒரு சில பிளட் டெஸ்ட் எடுக்கணும். சோ எடுத்துட்டு நம்ம ரீச் பண்ணுங்க. நீங்களுமே வந்து 4 monthsல 20 kgs வரைக்கும் ஈஸியா வெயிட் லாஸ் பண்ண முடியும். உங்க பீரியட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுமா? பீரியட்ஸ்லாம் நார்மலா பீரியட்ஸ் வரும். ஓகே, சோ நார்மல் பீரியட்ஸ் தாங்கிறப்போ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ அட் ஆல். நீங்க ஃபேட் லாஸ் மட்டும் பாருங்க. அதுவும் உங்களுக்கு வெசரல் ஃபேட்ல இருக்கா சர்ஃபேஸ் ஃபேட்ல இருக்கா பார்த்துட்டு உங்க கோச் உங்களை பெஸ்டா கைட் பண்ணுவாங்க. சோ நீங்க ரீச் பண்ணுங்க. we can guide you further also. Okay? ஓகே மேம். Okay ஷூர் டா. மேம். தேங்க் Bye யூ. டா. Next is Vivo V2310. Hi. Vivo மேம் நிறைய பேரை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அன்மியூட் சீக்கிரம் கொஞ்சம் பண்ணுங்க. Vivo. Okay, again we'll go to Nitya. Nitya? Nitya, Air 02521. Air 02521. Again, Amina. இவ்வளோ பேருக்கு நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க தான் பேசணும். யா Vivo. எஸ் Vivo, நீங்க அன்மியூட் பண்ணிட்டீங்க, பேசலாம். எஸ் மேம். கேக்குதா மேம்? கேக்குதுங்க. கேக்குது மேம். விவோங்கிற நேம்ல பேசுறீங்களே? இல்ல, ஆமினா. ஓகே, ஆமினா. ஓகே ஆமினா. ஆக்சுவலா நான் வந்து இந்த செக்ஷனுக்கு வெயிட் லாஸ்க்காக தான் வந்தேன். ஓகே. பட் நீங்க வந்து ஸ்கின் ப்ராப்ளம் சொன்னனால எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். இப்ப நம்ம வந்து இப்ப பிளவுஸ் பிரா போடுறப்பனா போடவே முடிய மாட்டேது. ஒரே இச்சஸா ஒரு மாதிரி பண்ணுது. அது சுத்தமா போடவே முடியல. நல்லா ஃப்ரீயா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட் வந்துடுது. அது எதனால? ஓகே ஆமினா, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? லைக் இச்சிங் ஆகிறது, ரேஷஸ்? இல்ல, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. அப்ப ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வரும் ஸ்கின் ப்ராப்ளம். அப்புறம் அதுவாவே போயிடும். ஓகே. போயிட்டு அது சின்ன பிள்ளைல இருந்தே இருக்கு. ஒரு மாதிரி இச்சஸா இருக்கும், பிளாக் ஆயிரும். அப்புறம் திருப்பியும் அது கியூர் ஆயிரும். டேப்லெட் எடுத்தா கியூர் ஆயிரும். திருப்பியும் அது இந்த மாதிரி ரெகுலரா இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வரும். ஒரு 6 months இருக்கும் அப்படியே. ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி கியூர் ஆயிரும். ஆனா இப்ப நார்மலா இருக்கிறப்ப என்னால பிளவுஸ் இல்ல பிரா எதுவுமே போடவே முடிய மாட்டேது. ஓகே ஆமினா, நீங்க வந்து நிறைய இருக்கு. இதுல வந்து இன்டர்னலா நிறைய இருக்கு. எக்ஸ்டர்னலா சொல்லணும்னா நீங்க என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்றீங்க, அது உங்க ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா, நீங்க கரெக்டான சைஸ்ல தான் யூஸ் பண்றீங்களா, நைட் இன்னர்வேர்ஸ் யூஸ் பண்ண கூடாது. ஓகேங்களா? பேசிக்
உங்களோட செல்ஃப் ஹைஜீன் தான். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குங்கும் போது ஒரு நாள்ல நீங்க 2 times கூட இன்னர்வேர் சேஞ்ச் பண்ணணும். மார்னிங் எந்திரிச்சே ஒரு புது இன்னர்வேர் போடுங்க. அகைன் ஒரு மிட் மார்னிங்ல நீங்க ஆஃப்டர் யூ டேக் பாத் ஒன்னு போடுங்க. நைட் ஸ்லீப் பண்ணும்போது ரிமூவ் யுவர் இன்னர்வேர்ஸ் அண்ட் ஸ்லீப். வை? பிகாஸ் இது உங்களுக்குன்னு கிடையாது, ஏர் சர்க்குலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பீயிங் அ ஃபீமேல் அப்படி ஜாயிண்ட் ஃபேமிலில எல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஆல்வேஸ் அதுலயே இருப்பாங்க, சமைக்கிறதும் அதுலயே இல்ல இருப்பாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலி தான். அதான். இல்ல எனிவேஸ் நான் சொல்றேன், அப்படி ம். பண்ணுவாங்க. சோ அப்படியே போய் அவங்க ரெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஃபர்ஸ்ட் ஒன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி 3 years ஒன்ஸ் வருதுன்னா இது கிளைமேட் கிடையாது இல்ல, நம்ம பாடியில ஏன் இந்த ஆமா. மாதிரி ஃப்ரீக்வெண்டா நடக்குதுங்கிறது நீங்க பாக்கணும் அமீனா. ம். ஆ. ஓகேங்களா? பிளட் டெஸ்ட் எடுங்க. அநேகமா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குமே விட்டமின் டி தான் ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ நீங்க எடுங்க. ஏன்னா இது 1 to 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போதுதான் உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கு, நீங்க என்னெல்லாம் ஃபுட் எடுத்துக்கிறீங்க ஆன் அ ரெகுலர் பேசிஸ். ஓகேங்களா? அதை நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஏன்னா நீங்க ஃபைபர்ஸ் கொடுக்குறீங்களா, உங்க கட் பாக்டீரியாஸ் எப்படி இருக்கு, கட் ஹெல்த் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா, இது எதுவுமே தெரியாது. நம்ம இன்னும் இன்டெப்தா நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இந்த செல்ஃப் ஹைஜீன் சேஞ்சஸ் நீங்க கொஞ்சம் பண்ணிக்கோங்க. என்ன வெயிட் இருக்கீங்க அமீனா? இல்ல நான் வந்து இப்ப வந்து 75 இருக்கேன். ஏஜ் வந்து 28 தான். 75. ஹைட்? ஹைட் வந்து 148 தான். ஷார்ட்டா தான் இருக்கீங்க. 28 கிலோ ஓவர் வெயிட்ல ஆ, இருக்கீங்க. ஆமா. சோ நீங்க டயட் பண்ணீங்கன்னா இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருங்க. ஓகே ஆட்டோமேட்டிக்கா மேம். சரியாயிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு 10 daysக்கு கார்போஹைட்ரேட்ஸ கம்மி பண்ணீங்கனாலே ஏதோ ஃபேஷியல் பண்ண மாதிரி ஸ்கின் க்ளோ ஆகும். ஓகே, ஓகே. அவ்வளோ நல்லா இருக்கும். ஆக்சுவலா நம்ம தான் நம்ம பாடியை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். 10 நாள் டயட் இருந்துட்டு 11வது நாள் என் கிளைண்ட் ஃபோன் பண்ணி, மேம் என் முகம் ரொம்ப பொலிவா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு, சட்டிலா இருக்கு. கேட்கும் போதே அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து நம்ம உள்ளுக்குள்ள ரிலேட்டடுங்க. வெளியில நீங்க சன்ஸ்கிரீன் போடுறீங்க, ப்ரொடெக்ட் பண்றீங்க, அதெல்லாம் ரெண்டாவது. பிரைமரி உள்ள என்ன கொடுக்குறீங்கிறது தான். சோ 10 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்கின்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இது நீங்க சொல்ற கேஸ் வந்து we have to discuss in person. பேசி உங்க பழக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துதான் நம்மளால உங்களுக்கு கியூரேட் பண்ணி கொடுக்க முடியும். நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேப்பா? ஓகே மேம். பை. தேங்க் யூ மேம். தேங்க்யூ அமினா. யா ஏர் 02 உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன் பாருங்கப்பா. ஹாய் மேம். யா ஹாய், உங்க பேருங்க? ஆருங்கிற நேம்ல இருக்கு. என் பேர் நந்தினி மேம். நந்தினி எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி எனக்கு இப்போ 25 ஆகுது மேம் ஏஜ். என்னம்மா ஆகுது? 25 ஏஜ் ஆகுது மேம். ஆக்சுவலி எனக்கு 23rd மேரேஜ் ஆச்சு. அப்போ எனக்கு இஷ்யூ இல்ல. அப்புறமா 6 months ஆஃப்டர் எனக்கு தைராய்டு இஷ்யூ வந்தது. பீரியட்ஸ் 2 months ஆகல. அதை செக் பண்ணா தைராய்டு ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொன்னாங்க மேம். ஓகே. எஸ் மேம். சோ இந்த இஷ்யூ ரொம்ப வந்து எஃபெக்ட் பண்ணுது மேம். டோட்டலா ரொம்ப ஹேர் ஃபால், ரொம்ப ஃபேஸ் ரொம்ப டார்க் ஆகுது. ஆமா, ஃபேஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. ஜாயிண்ட் பெயின் ஆகும், ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்து பெயின் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ மார்னிங் சிக்னஸ் வருது. தைராய்டு எவ்வளவு இயர்ஸா இருக்கு? எனக்கு ஒரு 3 years இருக்கு மேம். 3 years இருக்கு. ஓகே. டிஎஸ்ஹெச் ஆக்சுவலா எனக்கு வந்து டேப்லெட் எடுக்க சொன்னாங்க மேம். ஓகே. நான் வந்து அது ஒரு 1 month 3 month ஃபாலோ பண்ணேன் மேம். அதுக்கப்புறமா எனக்குள்ள ஒரு கொஸ்டின், இந்த சின்ன டேப்லெட் போய் நம்மளுக்கு தைராய்டிசம் கியூர் பண்ணுங்களா அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் இப்ப நான் எடுக்கிறது இல்ல மேம். இப்ப ரீசெண்டா நான் செக் பண்ணேன். பட் எனக்கு 1 point கம்மியா இன்சுலின் ஆகுது தைராய்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க தைராய்டுக்கு டேப்லெட் எடுக்கிறது? ஆமா. ஆனா இல்ல மேம், எடுக்கிறது இல்ல. ஆனா பட் எனக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ஊதிடுது மேம். அப்படியே பெருசா இருக்க மாதிரி இருக்கு. தூங்கினா ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. க்ளோ இல்ல. நம்ம என்ன மேக்கப் பண்ணாலும் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ரெண்டுமே இருக்கு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் ஆயிருக்கு, ஹார்மோனல் இம்பேலன்சிங்கும் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். சோ இப்படி ரொம்ப வீக்கா இருக்கும் போது அது மென்டலாவும் உங்களை ரொம்ப டவுன் பண்ணி விட்டுரும். இன்னொரு விஷயம் என்னன்னா,
மாத்திரை தானே, இது எனக்கு என்ன பண்ண போகுது, ப்ளீஸ் டோன்ட் திங்க் லைக் தட். ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் டு சி அ எண்டோக்ரைனாலஜிஸ்ட். நிறைய பேர் தைராய்டுக்கு ஏதோ போறேன், நான் டாக்டரை போய் பாக்குறேன்னு கைனகாலஜிஸ்ட வந்து ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சிட்டு எதுனாலும் கைனகாலஜிஸ்ட், ஸ்கின்ல ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் கைனகாலஜிஸ்ட், பீரியட் ப்ராப்ளம்னாலும் கைனகாலஜிஸ்ட், ஹார்மோனுக்கும் கைனகாலஜிஸ்ட். ஆக்சுவலி அது ஒர்க் அவுட் ஆகாது. இது ஹார்மோன் ரிலேட்டடுங்கிறனால உங்க ஏரியாலேயே எண்டோக்ரைனாலஜிஸ்ட் யாரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்து நீங்க அவங்க கிட்ட போய் உங்க ரிப்போர்ட்ஸை காட்டி நீங்க கண்டிப்பா எடுக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்க ப்ராப்பரா டயட் பண்றதுக்கு ரெடி. ஓகேங்களா? ஸோ டயட் பண்றீங்கன்னா நீங்க கனெக்ட் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் நீங்க கால்மேக் டி, கால்சியம், மெக்னீஷியம் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு சப்ளிமெண்ட் இருக்கு. ஸோ இது உங்களுடைய இம்யூனை நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கறது, ஹார்மோனல் இம்பேலன்சிங்கையும் ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதோட நீங்க டயட் பண்ணணும், ஏன்னா ஓவர் வெயிட்லயும் இருக்கீங்க இல்லைங்களா? ஸோ டயட் பண்ணுங்க. 3 years தான் ஆயிருக்குங்கும் போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி தைராய்டை ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குங்க. தைராய்டை ரிவர்ஸ் ஆயிரும். ஏன்னா புதுசா ஃபேஸ்ல நிறைய ஃபேட் போடுது மேம். ஃபேஸ் ஃபேட் போடுது இல்ல, அது உங்களுக்கு டோட்டலாவே உங்களுக்கு ஃபேட், பாடி ஃபேட் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஒரு சிலருக்கு வந்துட்டு அப்பர் பாடி வெயிட் போடும், ஒரு சிலருக்கு ஒல்லியா இருப்பாங்க ஆனா பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி பெல்லி ஃபேட் இருக்கும், ஒரு சிலருக்கு ஹிப் ரொம்ப, அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். நீங்க ப்ராப்பரா அதுக்குன்னு டயட் பண்ணீங்கன்னா ஃபேஸ் ஃபேட்னு கிடையாது, எனிவேர் உங்களுக்கு ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்குன்னா இட் வில் கெட் ரிசால்வ்டு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டயட் ப்ராசஸ்க்குள்ள வந்தீங்கன்னா தான் யூ வில் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் எவர் யூ டூ. இப்போ நீங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்க மூலியமா நீங்க என்ன சேஞ்சஸ் பாக்குறீங்கிறது உங்களுக்கு அப்பதான் புரியும். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணுங்க மேம். ஓகேவா? தேங்க்யூ மேம். ஓகே. யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் நிறைய பேரோட கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய பேருக்கு பண்ண முடியல. மேபி ஐ கேன் அன்மியூட் நித்யா. நித்யா இருக்கீங்களா? or யுவா, நித்யா and பர்ஷியா. ஸோ உங்களை யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணுங்க. அகெயின் சாரி, இனி நான் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ வில் ஹாவ் டைம் டு அன்மியூட் எனி ஒன் எல்ஸ். ஸோ இதுல இருந்து யாராவது ஒருத்தங்க பேசுனீங்கன்னா we can proceed further. Hello. Hello. பர்ஷியா? Ma'am, I'm from Coimbatore. Okay, ma. My age is 20, ma'am, but my height is 152. My weight is 48. Am I correct weight, ma'am, or I'm in overweight? Pashia, once more come again. What is your height and weight? 152, ma'am. Okay, and 48. 152க்கு 48 இருக்கீங்க. Yes, ma'am. Perfect ideal weightல இருக்கீங்க. Okay, as per 22 BMI, you are in perfect ideal weight. 152 centimeters-க்கு 48 kgs தான் இருக்கணும். Okay, ma'am. Okay, periodsலாம் எப்படி இருக்கு பர்ஷியா? Normal, ma'am. ஓகேடா, சரி. ஓகே, you just got here for an awareness இல்லையா? Yes, ma'am. ஓகே, நீங்க ஜெனரலா ஒரு blood test எடுங்க, எடுத்துட்டு நம்ம என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம் further. ஓகே? Okay, ma'am. ஓகே. So yeah, யுவா நீங்க பேச முடியுதா? Hello. Yes, யுவா. Hi, ma'am. விவோங்கிற நேம்ல இருக்கீங்க இல்லீங்களா? Hello. மேம் சொல்லுங்க மேம், உங்க பேருங்க? பிரியா, மேம். பிரியா, எப்படி இருக்கீங்க பிரியா? நல்லா இருக்கேன். ஓகே, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தேங்க்யூ பிரியா. சொல்லுங்க பிரியா, உங்க ஏஜ், ஹைட், வெயிட்டுங்க? ஏஜ் 28, மேம். ஓகே. ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கேன். ஓகே. வெயிட் வந்து 67 இருக்கு மேம். 155க்கு வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? 165 மேம். அதான்ப்பா, 155க்கு வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? 67. 67 இருக்கீங்க. ஓகே, 13 kgs ஓவர் வெயிட். பிரியா சொல்லுங்க பிரியா. டயட்ல இருந்தேன் மேம், 1 மந்தா இருக்கேன். ஓகே. ஜாக்கிங் போறேன். அப்படியும் வந்து வெயிட் லாஸ் ஆகவே இல்லை. ஓகே. பீரியட்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கா பிரியா உங்களுக்கு?
ஓகே. ஸோ பிரியா, இதுக்கு முன்னாடி நான் சொன்னதே தான். ஓகேங்களா? நீங்க வந்து ஜாகிங் போறேன் ஆர் நான் வந்து நிறைய டயட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் நான் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? லைக் இது கஸ்டமைஸ் டயட்டுங்கும் போது உங்களுடைய பிளட் சாம்பிள் வச்சு தான் நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம கன்சல்டேஷன்ல பேசுவோம். உங்களுக்குன்னு ஒரு டயட் குரூப் கொடுப்போம். அந்த டயட் குரூப்ல உங்களை டெய்லி ட்ராக்கிங் பண்ணுவோம். எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமைஸ்டு டயட்டீஷியன் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா அது எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா 1-to-1 நம்ம கனெக்ட் பண்ணி உங்களோட லைஃப் ஸ்டைல், நீங்க உங்க ஸ்லீப் பேட்டர்ன் எப்படி இருக்கு, இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அலாங் வித் யுவர் பிளட் ரிப்போர்ட் இது எல்லாமே சேர்ந்து நம்ம பண்ணும் போதுதான் ரிசல்ட் நம்மளால ஃபெச் பண்ண முடியும். ஓகே பிரியா, ஸோ 13 kgs ஓவர் வெயிட்ல இருக்கீங்க, தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகேங்களா? 3 monthsக்குள்ள உங்களால உங்க ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ண முடியும். ஜாகிங் பண்ண, டயட் பண்ண, ரிசல்ட் இல்லைன்னு வரி பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்பர் கஸ்டமைஸ் டயட் எடுங்க. கண்டிப்பா யூ வில் பி சீயிங் குட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யூ. சரியா? ஓகே பிரியா. சோ நெக்ஸ்ட் நித்யா, நான் உங்களை ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன் அன்மியூட் பண்றது. மேம் யுவா, மேம் அவன் பேரு என்னாச்சு யுவா? மேம் கேக்குதா மேம்? கேக்குது, சொல்லுங்க யுவா. என் பேர் இவான்ஸ்லின் மேம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே. எனக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் இருக்கு மேம். ஹைப்போதைராய்டு எவ்வளவு இயர்ஸா இருக்கு யுவா? எனக்கு ஒரு 5 years-ஆ இருக்கு மேம். ஓகேடா. எவ்வளவு எடுத்துட்டு இருக்கீங்க? டிஎஸ்ஹெச் எவ்வளவு இருக்கு? 100 TSH வந்து 6 months-க்கு முன்னாடி 70 இருந்துச்சு. ஓகே இப்ப ரீசெண்டா இந்த 1 week-க்கு முன்னாடி எடுக்கும்போது 10 வந்துருச்சு மேம். ஓகே. ஹைட் அண்ட் நான் வந்துட்டு 148 ஹைட் மேம். வெயிட் வந்து 73. நான் ஹைப்போதைராய்டிசம் தைராய்டு வந்ததுக்கு அப்புறமே நான் வெயிட் நார்மலா 58 55ல தான் இருந்தேன் மேம். இப்ப பேபி பிறந்ததுக்கு அப்புறம் அந்த மந்த்லி மந்த்லி 1 kg வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்ல பிரெக்னென்ட்ல. அப்ப இன்க்ரீஸ் ஆகும்போது இது 73 வந்தது. இன்னும் அது எதுவுமே பண்ணவே முடியல மேம். இப்ப பாப்பா 1.25 வயசு ஆச்சு. ஆனா எனக்கு எதுவுமே ஃபுல் பாடியுமே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு மேம். ஓகே. ஃபுல்லா டார்க் ஸ்பாட் வந்துருச்சு, பிக்மெண்டேஷன், அப்புறம் வெயிட் ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாமே அந்த கன்சீவா இருக்கும்போது எப்படி அந்த எல்லாமே மாறுமோ அது ஃபுல் இப்ப வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. என்ன பண்ணாலுமே அது மாற மாட்டேங்குது மேம். ஓகே யுவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்மளோட அந்த ஹைப்போதைராய்டு அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ஈஸியா வெயிட் லாஸ் பண்ண என்கரேஜ் பண்ணாது. ஓகேங்களா? நம்மளோட இது வந்து ரொம்ப பெக்யூலியரான ஒரு ஹார்மோன். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபார்ம் ஆகும் போதே, ஒரு பேபியா நம்ம ஃபார்ம் ஆகும் போது நம்மளுக்கு மொத டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன் எதுன்னு கேட்டீங்கன்னா அது தைராய்டு தான். ஸோ அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு ஹார்மோன். இது வந்து உங்களுக்கு த்ரோட்ல ஒரு பெப்பர் சைஸ்ல தான் அதோட கிளாண்ட் இருக்கு. நீங்க 25 kgs கிட்ட எக்ஸஸ் வெயிட்ல இருக்கீங்க. அதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வரதுக்கு காரணம் என்னன்னா, உங்க பாடியோட வெயிட்டுக்கு செக்ரீஷன் இஸ் நாட் ஆக்சுவலி சஃபிஷியன்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதுதான் நீங்க வெளியில இருந்து எக்ஸ்டர்னலா நீங்க தைராய்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ மோரோவர் நீங்க 5 years-ஆ தைராய்டுல இருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க அகெயின் ரீசெக் பண்ணிட்டு நீங்க வந்து டயட்குள்ள வாங்க. டயட்குள்ள வந்தீங்கன்னா டெஃபினெட்லி இப்போ 100 mcg எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் வீல் ட்ரை டு ரிவர்ஸ் தைராய்டு. ஓகே, பட் அகெயின் அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, ஒரு ஹார்மோனல் இம்பேலன்சிங் அப்படிங்கறனால we cannot promise you or we cannot assure you for this reversal, but still வந்து we can work on it. உங்களுக்கு அந்த டோசேஜ் நல்லா கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு, ஸ்கின் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, 4 monthsல 20 kgs வரைக்கும் வெயிட் லாஸ் பண்றதுக்கு, ஆல் தீஸ் பெனிஃபிட்ஸ் யூ see. தைராய்டுனால ஒரு சில கான்சிக்வன்சஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த டயர்ட்னஸா இருக்கலாம், ஹேர் ஃபாலா இருக்கலாம், ஜாயிண்ட் பெயின், இதெல்லாமே ரொம்ப இவென்ச்சுவலா கிரானிக்கா இருக்கு, ரொம்ப நாளா இருக்குன்னா நடக்கும். ஓகேங்களா? சோ அது எல்லாமே நீங்க டயட் மூலியமா இந்த சேஞ்சஸ் எல்லாமே பாப்பீங்க யுவா. ஓகேங்களா? சோ நீங்க அதுதான் நான் சொன்ன மாதிரி நீங்க இப்ப ரீசெண்டா எடுத்த ரிப்போர்ட்ஸ் இருக்குன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க கோச் கிட்ட. அப்படி இல்ல அப்படின்னா you have to take another new one. ஓகேங்களா? சோ நியூ ஒன் எடுத்து அனுப்புங்க. மோரோவர் வந்துட்டு இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டயட் பண்ணணுங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டியில இருக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மறக்காம நீங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ரெஸ்பெக்டிவ் கோச்சுக்கு. இங்க அட்மினா இருக்காங்க பாருங்க. ஸோ அப்படி நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா தான் யூ வில் பி அவைலிங் சம் வண்டர்ஃபுல் ஆஃபர்ஸ். டோன்ட் மிஸ் தட். ஓகே, ஸோ கண்டிப்பா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. வி வில் கைட் யூ ஃபர்தர் ஆல்சோ, பிகாஸ் யாருக்கு அந்த நீட் இருக்குங்கிறதும் வி ஹாவ் டு நோ.
ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் we'll be able to help you also in fact. ஓகே யுவா? ஸோ அதனால டெஃபினெட்லி நீங்க you can ஓகே work மேம். on it யுவா. கண்டிப்பா உங்களால தைராய்டு ரிவர்சலுக்கு we'll work the best, or else வந்துட்டு நல்லாவே நீங்க டோசேஜ் கம்மி பண்ணி ஐடியல் வெயிட் ரீச் பண்ண முடியும் உங்களால டயட் மூலியமா. ஓகே மேம். மேம் அதுக்கப்புறம் என்னன்னா ஒயிட் டிசார்ஜ் வந்து ஃபுல்லா இருக்கு மேம். ஓகே, யூரினரி ட்ராக் ஒயிட் மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல மேம், அதெல்லாம் இல்ல. நான் நார்மலா ஹாஸ்பிட்டலும் போயிட்டேன். ஆனா ஒரு 10 டேஸ்க்கு அந்த டேப்லெட் தருவாங்க மேம். அந்த 10 டேஸ் அந்த டேப்லெட் சாப்பிடுற வரைக்கும் மட்டும் ரிலீஸா இருக்குது. மித்தபடி நார்மலா அந்த மாத்திரை டேப்லெட் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள்ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகே, அந்த பீரியட்ஸ் ஆகுற அந்த 5 டேஸ் மட்டும்தான் அந்த ஒயிட் டிசார்ஜ் இல்ல. மித்த எல்லா நாளுமே கண்டினியூவா இருக்கு மேம். புரியுது புரியுது. நீங்க இது ஆஷ்கார்ட் ஜூஸ் எடுக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? சோ காலையில ஓகே எந்திரிச்ச மேம். உடனே எம்டி ஸ்டொமக்ல ஆஷ்கார்ட் ஜூஸ் எடுங்க. ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஓகே மேம். நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க கொஞ்சம் இந்த ராஸ்பெரிஸ், கிரான்பெரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் மேம், தெரியும் மேம். கிடைக்கும். இதெல்லாம் நீங்க சோக் பண்ணி எடுக்கலாம், இல்ல அப்படியே எடுக்கலாம் யுவா. நீங்க இதெல்லாமே நீங்க கொஞ்சம் எடுக்க ட்ரை பண்ணுங்க. சரியாயிரும். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகேடா. ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஸோ ஐ திங்க் நித்யானால அன்மியூட் பண்ண முடியல. அகெயின் ஸ்னேகா உங்களுக்கு நான் அலோவ் டு டாக் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஹலோ யா ஸ்னேகா, ஏன்னா 8:30க்கு அடுத்த செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்னேகா. யா 1 minute. எஸ் மேம். ஹலோ ஓகே ஸ்னேகா, I have got an alert for the next call also. நீங்க குயிக்கா சொல்லுங்க ஸ்னேகா. சொல்லுங்க ஹலோ. ஸ்னேகா. Yes, ma'am. Actually, I am 167 centimeters and 84 kg. Okay. I am 37 years old. Okay. So last 5 years I was in Punjab. Okay. So I have shifted to Coimbatore. Okay. And last year I have had a gallbladder surgery. Okay. You removed Yes. your gallbladder. Yes, ma'am. That's not Yes. an issue, Sneha. You can, I Yes. mean, see, the weight loss is definitely going to happen. Gallbladder issues might be occurred because of the fatty liver also, as I said earlier. Because on the Okay. bile juice essence, it starts secreting as salt. ஓகேங்களா? ஸோ Okay. லாங் ரன் உங்களுக்கு அது அக்யூமுலேட் ஆகும்போது ஒன்னா கேல் பிளாடர்லயோ கிட்னிலயோ அது அந்த சால்ட் அக்யூமுலேஷன் ஸ்டோனா கன்வெர்ட் ஆகி ஃபால் ஆகுது. அண்ட் தட்ஸ் த மெயின் ரீசன். அண்ட் அகெயின் த கல்பிரிட் இஸ் fatty liver over here. Actually, in Punjab, you see, this is a very normal case. Common. Means doctors tell that we operate nearly 10 or 15 patients daily. I do Being understand. they tell, right? So now adu romba careless I left. But my question, ma'am, today is like, I'm overweight, I know. But Yeah. do I have any concerns and how do I know? Because I don't have any problem. Like No, that's nothing what I'm comes out telling. like The symptoms will not let you know. Only your blood Yes. tests will let you know. Okay. So Okay. that is the only thing which will let you know, not your symptoms. You might stay healthy, you might feel healthy, Yes. but definitely only with the blood test reports and vitals we'll be able to tell if you are completely fine or not. But Okay. definitely, Because I have your hair case, fall. in your case, you are into insulin resistance. Okay, your body is not Okay. converting your food into energy. Rather than that, it's getting converted into fat. Okay, so we'll Fine. work on it, Sneha, because I'm running out of time also. Sure. Okay, Connect ma'am. further, you just share the screenshot to your coach. She'll be the right person to guide you also. So Okay, thank you ma'am. so Thank you much. so much. Thank Yeah, you. thank you so much for everyone over here. So I hope உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல insights கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Let's meet in another wonderful session, friends. Stay healthy.